Hallelujah. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக हम सब एक मन होकर காலையிலே தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். इस सुबह के समय हम सब परमेश्वर की ओर अपने नजरों को उठाएंगे। கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன் என்று யோவான் சொன்னது போல जिस प्रकार यूहन्ना कहता है परमेश्वर के दिन में मैं आत्मा में भर गया। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் யார் யார் எங்கெங்கே இருந்தாலும் आप जहाँ कहीं भी हो, ஆவியாண்டி பிரசனத்தை உணரும் போது जब पवित्र आत्मा की उपस्थिति को महसूस करोगे, கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக்குவார். परमेश्वर आज के दिन अपनी आत्मा से आपको भर देगा। ஆவிக்குள்ளாகும் போது தேவ தரிசனங்களை காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். जब आत्मा में आप भरोगे तो पवित्र आत्मा की दर्शन को देख पाओगे। எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக हम सब एक मन होकर நீங்க இருக்கிற இடங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வாருங்கள். अपने अपने स्थानों में हम परमेश्वर के चरण में एक मन होंगे। எல்லாரும் हम सब எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. सब प्रभु की ओर हम देखेंगे। எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே கடந்து வாருங்கள். क्यों हम परमेश्वर के चरण में हम आए हैं। ग्लोरी। கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு நாள், ये प्रभु की आराधना करने का समय है। கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள், प्रभु को धन्यवाद की भेंट चढ़ाने का समय है। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தக்கூடிய ஒரு நாள், प्रभु के नाम की महिमा करने की समय है। கர்த்தருடைய சமூகத்தில் தங்கி இருக்கிற கூடிய ஒரு நாள், प्रभु की चरण में उपस्थिति में रहने का समय है। எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. हम सब प्रभु की ओर देखेंगे। இப்படிப்பட்ட காரியத்துக்கு பாக்கியவான்களாய் கர்த்தரை மாற்றி இருக்கிறார். परमेश्वर ने सौभाग्यता में दिया है। கர்த்தருக்கு நன்றியுள்ள பாத்திரமாய் விளங்க வேண்டும். इसके कारण हम परमेश्वर के सामने धन्यवाद के साथ जीना है। எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். सब प्रभु की स्तुति करेंगे। இயேசுப்பா உமக்கு நன்றி. धन्यवाद यीशु पिता, आपको धन्यवाद, 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 धन्यवाद। இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ளவரே உமக்கு நன்றி. दयालु परमेश्वर, धन्यवाद, 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 धन्यवाद। கர்த்தர் செய்த எல்லா இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. सारे भलाइयों के लिए धन्यवाद, 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 धन्यवाद। ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya. जीसस, हालेलुया, 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 हालेलुया। अब तक संभाला हुआ यहोवा தாவீது சொல்லும்போது इस प्रकार दाऊद कहता है, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். प्रभु ने मेरी भलाई किया इसलिए मैं उसकी स्तुति करूंगा। கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். यहोवा ने मेरी भलाई की है इसलिए मैं उसकी स्तुति करूंगा। தாவீது ஒரு ஆராதனை வீரன், दाऊद एक आराधना है, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், एक अभिषेक पाया हुआ व्यक्ति है, கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிற ஒரு மனுஷன், प्रभु की स्तुति करने वाला व्यक्ति है। கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். यहोवा ने उनके जीवन में भलाई किया इसलिए वे प्रभु की स्तुति करते थे। கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையில மட்டுமல்ல, केवल उनके दाऊद के जीवन में नहीं, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். बल्कि हमारे हर एक के जीवन में प्रभु ने भलाई किया है। எல்லாரும் வாய் திறந்து हम சொல்லுங்க, सब प्रभु की ओर बोलेंगे, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் परमेश्वर आपने मेरे जीवन में भलाई किया है நான் அவரை பாடுவேன். इसलिए मैं आपकी स्तुति करूंगा। கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் आपने मेरे जीवन में भलाई किया है நான் அவரை பாடுவேன். इसलिए मैं आपकी स्तुति करूंगा। எல்லாருடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துவோம். आपके हृदय को एक कर दीजिए। கர்த்தருடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். आपके जीवन में प्रभु ने किए हुए भलाइयों को स्मरण कीजिए। நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். प्रभु ने अब तक आपको जीवित रखा है, प्रभु की बड़ा आशीर्वाद है। சகல நன்மையான காரியங்களை கர்த்தர் பரத்திலிருந்து நமக்கு அனுப்பி தருகிறார். सारे भलाई भरे वस्तुओं को परमेश्वर अपने स्वर्गीय ओर से भेजता है। இந்த கர்த்தரை தேவனுடைய பிள்ளைகள் நாம் துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். इस पवित्र परमेश्वर की आराधना करना है। ஆண்டவரே நான் உம்மை பாடுவேன் என்று சொல்லுங்க. हे परमेश्वर मैं तेरी स्तुति करूंगा। நான் பாடும்போது நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமா கழிவுறும் என்று जब எழுதப்பட்டிருக்கிறது. मैं तेरी स्तुति करूंगा मुझे छुड़ाया हुआ प्राण तेरी स्तुति करेगा। எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. हालेलुया। हम सब प्रभु की ओर देखेंगे। हालेलुया, धन्यवाद राजा। ஆவியானவரே உமக்கு நன்றி. हालेलुया, 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 ஹalleluya. கர்த்தாவே நீர் எங்களுக்கு நன்மை செய்தபடினாலே ஆண்டவரே உம்மை பாடுகிறோம், ஆண்டவரே உம்மை பாடுவோம் ஆண்டவரே. ஹalleluya. आपने हमारे जीवन में भलाई किया है इसलिए हम आपकी स्तुति करेंगे, स्तुति करेंगे, स्तुति करेंगे, स्तुति करेंगे। स्तुति हो राजा, स्तुति हो राजा, स्तुति हो राजा, स्तुति हो राजा। ஹalleluya, ஹalleluya. Praise the Lord. Amen Jesus, amen Jesus. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை
ஆண்டவரே. ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவிக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவிக்கே
आराधना हो, आराधना हो, आराधना हो, सुबह हो या शाम हो परमेश्वर तेरी आराधना हो, तेरी आराधना हो, तेरी आराधना हो, स्तुति के योग्य परमेश्वर तेरी आराधना हो, तेरी आराधना हो, तेरी आराधना हो। நன்மைகளுக்காக உமக்கு आपने நன்றி किए हुए सारे भलाइयों के लिए धन्यवाद हो पिता, धन्यवाद हो पिता, धन्यवाद 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 परमेश्वर तेरी आराधना हो, प्रभु तेरी आराधना हो, तेरी आराधना हो, तेरी आराधना हो। जीसस हालेलुया 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 praise the Lord 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 धन्यवाद 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 प्रभु तेरी आराधना करते तेरी आराधना करते तेरी आराधना करते तेरी आराधना करते हम सब अपने स्वरों को उठाकर परमेश्वर की आराधना करेंगे। प्रभु ने हमें परमेश्वर ने हमें छुटकारा दिया है, हमारे जीवन में प्रभु ने बहुत बड़े बड़े काम किया है, उस परमेश्वर की हम आराधना करेंगे आराधना करेंगे आराधना करेंगे। वो ये सेनाओं का परमेश्वर है, वो याकूब का परमेश्वर है, वो हमारे बीच में उपस्थित है, उसने हमारे जीवन में मुक्ति लाया है, उसने हमारे जीवन को नया जिंदगी दिया है, हमारे जीवन में एक नया रोशनी लाया है। उस सेनाओं के परमेश्वर की हम आराधना करेंगे। ग्लोरी हालेलुया हालेलुया हालेलुया। तेरी व्याकुलता को दूर किया हुआ परमेश्वर, तेरे आंसुओं को पोंछा हुआ परमेश्वर, तेरे बीमारी को दूर किया हुआ परमेश्वर, क्या उस परमेश्वर की हम आराधना करेंगे। सुबह हो या शाम, दिन हो या रात, उस प्रभु की हम आराधना करेंगे। ग्लोरी हालेलुया 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 प्रेज द लॉर्ड जीसस हालेलुया हालेलुया ஹalleluya தாவீது சொல்லும்போது जीसस जिस प्रकार दाऊद कहता है என்னை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லக்கூடாது। मेरा शत्रु ये नहीं कहना है कि उसने मुझ पर प्रबल किया है। தாவீதை மேற்கொண்டேன் என்று தாவீதினுடைய பகைஞர்கள் சொல்லக்கூடாது। दाऊद ये कहता है कि मेरे शत्रु मुझ पर ये नहीं कहना है कि मैंने दाऊद पर जय पा लिया। நான் தள்ளாடுகிறதுனால என் சத்துருக்கள் களி கூறக்கூடாது। मैं जब डगमगाता हूँ तो मेरे शत्रु आनंदित नहीं होना है। ஆண்டவரே हे प्रभु என் சத்துருக்களுக்கு முன்பாக நான் தள்ளாடி விடக்கூடாது। मेरे शत्रुओं के सामने मुझे प्रभु आप ढीला ना कर दे। என் சத்துருக்களுக்கு முன்பாக நான் தோற்கடிக்கப்பட்டு போகக்கூடாது। मेरे शत्रुओं के सामने में प्रभु हारा नहीं जाना है। ஏனென்றால் क्योंकि நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன்। मैं केवल आपके अनुग्रह पर भरोसा करता हूँ। உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறுகிறது। आपके उद्धार से मेरा हृदय आनंदित होता है। உம்முடைய கிருபையிலே நான் களி கூறுகிறேன்। आपके अनुग्रह में मैं आनंदित हूँ। உம்முடைய கிருபையின் மேல் நான் நம்பிக்கையா இருக்கிறபடினாலே आपके अनुग्रह के ऊपर मैं भरोसा रखता हूँ, इसलिए ஆண்டவரே என் சத்துருக்களுக்கு முன்பாக நான் தள்ளாடி விடக்கூடாது। परमेश्वर मेरे शत्रुओं के सामने मैं ढीला न पड़ जाऊं। என் சத்துருக்களுக்கு முன்பாக நான் தோற்கடிக்கப்பட்டு போகக்கூடாது। शत्रुओं के सामने मैं हार न मानूं। சத்துருக்கள் என்னை பார்த்து களி கூறக்கூடாது। शत्रु मुझ पर आनंदित नहीं होना है। நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன்। क्योंकि मैं आपके अनुग्रह पर भरोसा करता हूँ। உம்முடைய இரட்சிப்பின் சந்தோஷத்தினால் என் இருதயம் களி கூறுகிறது। आपके उद्धार के कारण मेरा हृदय आनंदित होता है। தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான்। दाऊद इस प्रकार यहोवा की ओर पुकारता। கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது जब उन्होंने यहोवा की ओर पुकारा, கர்த்தர் தாவீதுக்கு செவி கொடுத்தார்। यहोवा ने उसकी आवाज को सुन ली। கர்த்தர் செவி கொடுத்தார்। उनकी आवाज को सुन लिया। தாவீதுக்கு பதில் கொடுத்தார்। दाऊद को उत्तर दिया। அதனால தான் தாவீது சொல்கிறார், इसलिए दाऊद कहता है கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் यहोवा ने मेरी भलाई किया, इसलिए நான் அவரை பாடுவேன்। मैं उसकी स्तुति करूंगा। தேவனுடைய பிள்ளைகள் இது நாள் வரையிலையும் प्रभु के बच्चे आज तक சத்துருக்களுக்கு முன்பாக நாம் தோற்கப்பட்டு போகாதபடிக்கு हो तेरे शत्रुओं के सामने तो अब तक हार नहीं माना, அல்லது நம்முடைய பகைஞர்கள் நம்மை மேற்கொண்டு விடாதபடிக்கு यानी शत्रु कभी तेरे ऊपर अब तक प्रबल नहीं हुए। கர்த்தர் நம்மை மேன்மையாக நடத்தி வருகிறார்। अब तक परमेश्वर ने हमें महिमा से महिमा चलाया है। சத்துருக்களுக்கு முன்பாக நாம் தள்ளாடி போகாதபடிக்கு शत्रुओं के सामने हम ढीले न पड़ते हुए, அல்லது நம்முடைய தள்ளாடுதலை பார்த்து சத்துருக்கள் களி கூறாதபடிக்கு नहीं तो हमारे ढीलेपन को देखकर शत्रु आनंदित न होते हुए, கர்த்தர் நம்மை பாதுகாத்து अब நடத்துகிறார்। तक परमेश्वर ने हमें संभाला है। இதுதான் பெரிய நன்மை। यही आपके जीवन में भलाई है।
है। நம் கர்த்தரை பாடி துதிக்க उस கடமைப்பட்டிருக்கிறோம். प्रभु की हम स्तुति करना हमारा फर्ज है। நம் கர்த்தரை பாடும்போது जब हम उनकी स्तुति करेंगे தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். तब उनकी नाम की महिमा होता है। எல்லாரும் हम सब ஒரு ஆராதனை அபிஷேகம் நம்மத்தில் இறங்கட்டும். आराधना का अभिषेक हमारा बीच में उतरेगा। கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த வேண்டுமானால் यदि हम प्रभु की स्तुति करके महिमा करना है, ஒரு ஆராதனை அபிஷேகம் நம்மத்தில் இறங்கி வர வேண்டும். आराधना का अभिषेक हमारे बीच में उतरना है। தாவீது கர்த்தரை பாடி கம்பீரித்தார். जिस प्रकार दाऊद प्रभु की स्तुति करके उन्हें महिमा दिलाया, தாவீது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். जिस प्रकार दाऊद ने प्रभु की नाम की महिमा की, அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் அப்படி பாட வைத்தது. क्योंकि दाऊद का अभिषेक ने उसे उस प्रकार का गीत गवाया। எல்லாரும் கர்த்தரை நோக்கி हम பார்ப்போம். सब प्रभु की ओर गीत गाएंगे। தாவீதை போல் பாட வேண்டும். प्रभु दाऊद के समान गाना है, தாவீதை போல நான் ஆராதிக்க வேண்டும். दाऊद के समान आराधना करना है। ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் என் மேல் இறங்கட்டும். हे प्रभु तेरे अभिषेक से मुझे भर दे, உம்முடைய அபிஷேகம் என் மேல் இறங்கட்டும். तेरे अभिषेक से मुझे भर दे, கர்த்தரை துதிக்க அபிஷேகம் எனக்கு இறங்கட்டும். तेरी स्तुति करने का अभिषेक से मुझे भर दे। எல்லாரும் வாய் திறந்து हम கேட்பேன். सब मुंह खोलकर मांगेंगे। ஹalleluya ஹalleluya. Glory Jesus, பரிசுத்த hallelujah. ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிறார். पवित्र आत्मा इस समय आपको घेर लेगा। பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை पवित्र செய்கிறார். आत्मा आपको पूरी तरह से घेर लेगा। பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறார். पवित्र आत्मा में इस समय वो अपने उपस्थिति से भरा है। ஆவியானவர் நம்மை ஆண்டவர். जब आप में भर देता है वो ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டவர். आप पवित्र आत्मा में घेर लेते हैं। ஆவியானவர் நமக்கு ஆலோசனை தருகிறவர். पवित्र आत्मा में युक्ति दिलाते हैं। ஆவியானவர் நம்மை ஆண்டு நடத்துகிறவர். पवित्र आत्मा में अगुवाई करते हैं। ஆவியானுடைய நடத்துதலுக்கு நம்மை அர்ப்பணிப்பு. उस पवित्र आत्मा की अगुवाई के लिए समर्पण करें। ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உம்முடைய நடத்துதலுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உம்முடைய நடத்துதலுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நடத்துதலுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நடத்துதலுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் तेरे ஆண்டவரே. अगुवाई के लिए हम समर्पण करते पिता, समर्पण करते पिता। हमें अगुवाई कर, हमें सही रास्ता दिखा दे, सही रास्ता ले चल परमेश्वर। இயேசு ராஜா உமக்கு Jesus, நன்றி. hallelujah, ஹalleluya. ஆவியானவரே hallelujah. உமக்கு Praise நன்றி. the Lord Jesus. தெய்வகுமாரா உமக்கு நன்றி. मुक्ति ஹalleluya. दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम, मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम। यीशु दया का बहता सागर, यीशु दया का बहता सागर, यीशु है दाता महान,
मुक्ति ओ राजा मुक्ति देते हैं परमेश्वर, हमारे सारे बीमारियों से मुक्ति देते हैं, हमारे सारे उदासपन से हमें मुक्ति देते हैं, हमारे जीवन के हर एक परेशानी से हमें मुक्ति देते हैं परमेश्वर। आपके लिए अपना परमेश्वर ने अपना प्राण क्रूस पर न्योछावर कर दिया, अपना सारा खून आपके लिए बहा दिया है। वो परमेश्वर आपके जीवन के सारे परेशानियों को, आपके जीवन के सारे आंसुओं को, आपके जीवन के हर एक प्रश्नों को प्रभु इस सुबह के समय आपको सुलझा कर देगा। उस परमेश्वर हमें मुक्ति दिया है, यीशु मसीह ने हमें मुक्ति दिलाया है, यीशु मसीह ने पापों के बंधन से हमें मुक्ति दिया है, यीशु मसीह ने हमारे श्रापों के बंधन से हमें मुक्ति दिया है। ग्लोरी हालेलुया हालेलुया हालेलुया, प्रेज द लॉर्ड जीसस, आमेन जीसस, ग्लोरी टू ग्लोरी टू ग्लोरी टू ग्लोरी टू आमेन जीसस, प्रेज द लॉर्ड। நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்த விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்த நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே, நான் பாடி எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவேன், ஆண்டவரே நான் உம்மை பாடி பாடி துதிப்பேன், எங்கே ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கே ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவேன், இருக்கிறார், என்னே ஆனந்த விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் நமக்குள்ள இருக்கிறார், ஹல்லேலூயா, விடுதலை நாயகன் உங்களுக்குள்ள இருக்கிறார், ஹல்லேலூயா, நான் அவரை பாடுவேன், நான் அவரை பாடுவேன், விடுதலை நாயகன் எனக்குள்ள இருக்கிறார், நான் அவரை பாடுவேன், நான் பாடி பாடி மகிழ்வேன், ஆமென் ஆமென், எல்லாரும் சொல்லுங்க, ஆடி ஆடி துதிப்பேன், நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன், எங்கே ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கே ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்த விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, விடுதலை தருகிற ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார், छुटकारा देने वाला परमेश्वर हमारे बीच में है, நன்மை செய்கிற ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார், भलाई देने वाला परमेश्वर हमारे बीच में है। உன்னுடைய பிள்ளை கர்த்தர் ஒரு நாள் உன்னை உன் சத்துருக்களுக்கு முன்பாக தள்ளாட விட மாட்டார், प्रभु के बच्चे कभी तुझे परमेश्वर शत्रुओं के सामने शर्मिंदा होने नहीं देगा, ஒரு நாளும் கர்த்தர் சத்துருக்கள் உன்னை மேற்கொள்ள இடம் கொடுக்க மாட்டார், कभी परमेश्वर शत्रुओं को तेरे ऊपर प्रबल होने नहीं देंगे, காரணம் விடுதலை தருகிற ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறார்,
आपके छुटकारा देने वाला परमेश्वर तेरे अंदर है। தைரியமா இருங்கள். धैर्य से रहो। விடுதலை தருகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். मुक्ति देने वाला परमेश्वर मेरे संग है। பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து பலவீனங்களிலிருந்து விடுதலை தருகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். पापों से श्रापों से बीमारियों से परमेश्वर मुझे मुक्ति दिलाते हैं। அவர் ஒரு நாளும் சத்துரு என்னை மேற்கொள்ள இடம் கொடுக்க மாட்டார். वे कभी शत्रुओं को मुझ पर प्रबल होने नहीं देंगे। சத்துருக்கு முன்பாக நான் தள்ளாட இடம் கொடுக்க மாட்டார். शत्रुओं के सामने मुझे कभी शर्मिंदा होने नहीं देंगे। அவர் என்னோடு கூட இருக்கிறார். क्योंकि वो परमेश्वर मेरे संग है। ஆனபடினால इसलिए ஒவ்வொரு நாளும் हर दिन என்னோடு கூட இருக்கிற விடுவிக்கிற ஆண்டவர் मेरे संग रहकर मुझे मुक्ति दिलाने वाला परमेश्वर, நான் பாடி பாடி மகிழ்வேன். मैं उनकी गीत गा कर स्तुति कर कर महिमा करूंगा। நான் பாடி பாடி மகிழ்வேன். मैं उनकी गीत गा गा कर महिमा करूंगा। தேவனுடைய பிள்ளைகள் நல்ல தீர்மானங்கள் எடுங்க. अच्छा निर्णय लीजिए। ஒவ்வொரு நாளும் हर दिन கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து, आपके जीवन में प्रभु किए हुए भलाई को स्मरण करके, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறதை நினைத்து, आपके संग प्रभु है इसे समझकर, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்து வருகிறதை நினைத்து, अब तक प्रभु आपके जीवन में भलाई करते आ रहे हैं समझकर, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துங்கள். प्रतिदिन उसकी नाम की महिमा करेंगे गीतों के द्वारा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष करे। தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய ஆராதனை நடத்த வேண்டும். लगातार प्रभु अपने आराधना को अपने हाथों में लेकर चलाना है। இருக்கிற இடங்களிலே ஒரே சிந்தையோடு ஏக சிந்தையோடு அமர்ந்திருங்கள். जहाँ पर भी हो आप एक मन होकर एक ही चित्त के साथ बैठिए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष करे। நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். अच्छा परमेश्वर आपको स्तुति हो। கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி. अनुग्रहकारी परमेश्वर धन्यवाद। உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். आपके चरण में हम आए हैं। உம்முடைய பிள்ளைகள் எங்க இருந்தாலும் आपके बच्चे जहाँ कहीं भी हो, தேவனுடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். प्रभु आपकी उपस्थिति उनके संग होने दो। தேவனுடைய சமூகம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். आपका समूह उनके संग होने दो। கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. परमेश्वर आपके बच्चों का आशीष कीजिए। இந்த நிமிஷம் வரையிலும் கர்த்தாவே உம்மை பாடி மகிமைப்படுத்த அனுகிரகம் செய்தீர். इस क्षण भर आपकी स्तुति करने की हमने सहायता के इसलिए धन्यवाद। தொடர்ந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். लगातार आपके वचन को ध्यान करने के लिए हमारी मदद कीजिए। எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும். हमारे हृदय की आंखों को खोल दीजिए। கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு இருதயத்தையும் திறந்தருளும். हर एक के हृदय खोल दीजिए உம்முடைய परमेश्वर। நல்ல நாமத்தை आपके மகிமைப்படுத்தும். अच्छे नाम की महिमा हो। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் अपने அர்ப்பணிக்கிறோம். आप को नम्र कर समर्पण करते, இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धार करता यीशु के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन। கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। கடந்த ஒரு வாரமும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். पिछले एक हफ्ते भर प्रभु ने हमें संभाले। மறுபடியுமாக தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து வர கர்த்தர் அனுகிரகம் செய்திருக்கிறார். फिर दोबारा परमेश्वर के चरण में आने के लिए प्रभु ने हमारी सहायता की है। கடந்த வாரத்திலே தேவனுடைய பிள்ளைகள் பலருடைய வாழ்க்கையிலே பலவிதமான நஷ்டங்கள் இழப்புகள் உண்டாயிருக்கக்கூடும். हो सकता है तो आपके जीवन में बहुत सारे कुछ आप खो बैठे होंगे। அறிமுகமானவர்கள் சொந்த பந்தங்கள் இவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான நஷ்டங்கள் கஷ்டங்களை அனுபவித்திருக்கக்கூடும். जान पहचान के लोग, हमारे सगे रिश्तेदार लोग, बहुत जन ने अपने जीवन में बहुत कुछ खो गए। இது நிமித்தமாக தேவனுடைய பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்திலே பலவிதமான வருத்தங்களோடு வேதனைகளோடு நீங்கள் காணப்படலாம். इसके कारण आपके जीवन में बहुत दुख के साथ और बहुत वेदना के साथ होंगे। மாம்சீகத்தின்படி தேவனுடைய பிள்ளைகள் அது நம்மளால் சகிக்க கூடாத ஒரு காரியமாக இருந்தாலும் शारीरिक तौर से जिन्हें भी हम खोए हैं वो हम सहन नहीं कर सकते। நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறபடினாலே, परंतु आप परमेश्वर से प्रेम करते इसलिए தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்தி தருவார். परमेश्वर के प्रजाओं के जीवन में सब कुछ भलाई के लिए होता है। தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். लगातार आपके लिए हम प्रार्थना करते आ रहे हैं। கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துவார். आपको प्रभु धैर्य दिलाए, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष करे, கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவார். प्रभु अपनी शांति आपको दिलाए, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीष करे। தொடர்ந்து வேதத்துக்கு நேராக வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லுவோம். लगातार वचन के ध्यान के लिए हम निकलेंगे। நீதிமொழிகளின் புஸ்தகம் नीति वचन அப்படி 11வது அதிகாரம் 11वां अध्याय 28வது வசனத்தை கேட்கும். 28वां वचन को पढ़ते सुनेंगे। जो अपने धन पर भरोसा रखते हैं वह गिर जाते हैं, परंतु धर्मी लोग नए पत्ते के समान लहलाते हैं। தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். जो अपने धन पर भरोसा रखता है वो गिर जाता है। தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். अपने धन पर भरोसा रखने वाला गिर जाता है, நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். परंतु धर्मी लोग नए पत्ते के समान लहलाते हैं। அப்ப தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். अपने धन को भरोसा करने वाला गिर जाता है, நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். परंतु धर्मी लोग नए पत्ते के समान लहलाते हैं। கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமான்களை ஆண்டவர் துளிர்க்க வைக்கிறார். परमेश्वर के बच्चे धर्मी लोगों को प्रभु लहलाने रखता है। துளிர்
என்று சொல்லும்போது नए पत्ते के समान लहलाना मतलब தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हम इस संसार में जी रहे हैं. பலவிதமான காலங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. लगातार इस संसार में बहुत कुछ घट रहा है. கோடை காலம், वर्षा का समय, மழை காலம், बारिश का समय, குளிர் காலம், ठंड का मौसम வசந்த காலம், और पतझड़ का मौसम, இலை உதிர் காலம் और पतझड़ का मौसम. இப்படி பலவிதமான காலங்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ऐसे भिन्न 4 प्रकार की मौसम के बारे में हम जानते हैं. கோடை காலம் என்று சொல்லும்போது வெயில் அடிக்கிற ஒரு காலம். गर्मी का मौसम एक रहता है जहाँ पर तेज धूप लगती है. மழை காலத்திலே மழை பெய்கிறது. वर्षा के मौसम में बारिश होता है. குளிர் காலத்திலே குளிர் இருக்குது. ठंड के मौसम में ठंडक पड़ती है. வசந்த காலம் என்று சொல்லும்போது पतझड़ का मौसम पे அது துளிர்க்கிற ஒரு காலம். उसमें नए नए पत्ते लहराते हैं. இலை உதிர் காலத்திலே மரத்தில் உள்ள இலைகள் எல்லாம் உதிர்ந்து போகிறது. और पतझड़ में पुराने पत्ते सब निकल पड़ते हैं. அப்ப இலை உதிர் காலத்திலே இலைகள் எல்லாம் உதிர்ந்து போகிறது. ये पतझड़ में सारा पत्ता गिर जाता है. வசந்த காலம் வரும்போது உதிர்ந்து போன இலைகள் எல்லாம் துளிர்க்க ஆரம்பிக்கிறது. और जब पतझड़ का मौसम निकलने के बाद नए पत्ते लहराते हैं. சாலமோன் ஞானி எழுதுகிறார், सुलेमान ज्ञानी इस प्रकार लिखते हैं, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் அழிந்து போவான், जो अपने धन पर भरोसा रखता है वो गिर जाता है, நீதிமான்களோ துளிர்ப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. परंतु धर्मी लोग नए पत्ते के समान लहलाते हैं. அப்ப நீதிமான்கள் துளிரை போல தழைப்பார்கள். यानी धर्मी लोग नए पत्ते के समान लहलाएंगे. வேதத்தில் நாம் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, அத்தி மரத்தை குறித்து சில காரியங்களை நாம் வாசிக்கிறோம். अंजीर के पेड़ के बारे में हम कुछ बातों को सुनते हैं. அப்ப அத்தி மரத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. अंजीर के पेड़ में इस प्रकार लिखा है, மத்தேயு 24:32 வாசிப்பீர்களானால், अगर मत्ती रचित सुसमाचार 24वां अध्याय का 22वां वचन के बारे में, அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். अंजीर के पेड़ से आप एक बात सीख लीजिए. அத்தி மரத்திலே இளங்கிளை தோன்றி अंजीर के पेड़ में नई डालियां उगकर துளிர் விடும் போது जब उसमें नए पत्ते आते हैं, வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். तो तुम जान लेते हो कि ग्रीष्म काल निकट है. இதே வசனம் தான் மார்க் 13:28 வசனத்திலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. यही वचन मरकुस 13वां अध्याय 28वां वचन में लिखा है. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் அத்தி மரம் துளிர் விடும் போது जब अंजीर के पेड़ में नए पत्ते खिलते हैं, வசந்த காலம் சமீபமாயிற்று என்பதை அறியுங்கள். तो हम ये समझ लेते हैं कि ग्रीष्म काल निकट है. அப்ப அத்தி மரம் துளிர் விடுவது வசந்த காலம். यानी जब अंजीर के पेड़ में पत्ते निकलते वो ग्रीष्म काल है. நீதிமான்கள் துளிரை போல தழைப்பார்கள். यहाँ लिखा है धर्मी जन नए पत्ते के समान लहलाएंगे. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை துளிர்க்க வேண்டும். हमारा जीवन में भी एक नया पत्ता निकलना है. நீதிமான்களுடைய வாழ்க்கை துளிர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. धर्मी का जीवन लहलाएगा पत्ते से. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு துளிர் காலம் அல்லது ஒரு வசந்த காலம் உண்டாகும். आपके जीवन में एक नयापन यानी एक ग्रीष्म काल जगह होगा. எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வசந்த காலம் வர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம். हम सब अपने जीवन में चाहते हैं कि हमारे जीवन में ग्रीष्म काल भी आए. நம்முடைய வாழ்க்கையில ஒரு விருத்தி, ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். यानी हमारे जीवन में प्रगति, एक बढ़ोतरी होना हमारी अपेक्षा होती है. அப்ப வசந்த காலத்தை எதிர்நோக்கி பார்க்கிறோம். हमारा यही सोच होता है कि ग्रीष्म काल की ओर जाए. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் உண்டாக வேண்டுமானால், यदि हमारे जीवन में ग्रीष्म काल की होनी है, நம்முடைய வாழ்க்கையில வாழ்க்கை துளிர் விட வேண்டுமானால், यदि हमारे जीवन में नए पत्ते खिलाया जाना है, அத்தி மரம் துளிர் விடுகிறது என்று குறிப்பாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर लिखा गया है अंजीर के पेड़ में नए पत्ते खिलते हैं. மத்தேயு, மார்க்கு, நாகூம் இப்படி பல இடங்கள்ல வாசிக்கும் போது मत्ती, मरकुस, नाहुम की जगह में पढ़ते समय அத்தி மரம் துளிர் விடும், அத்தி மரம் துளிர் விடும் என்று வாசிக்கிறோம். अंजीर के पेड़ में पत्ते खिलते हैं करके हम पढ़ते हैं. அப்ப அத்தி மரத்திலே சில காரியங்களை தேவனுடைய பிள்ளைகள் நாம் வாசிக்க முடியும். यानी अंजीर के पेड़ से हम कुछ बातों को सीख पाएंगे. அந்த அத்தி மரத்துக்கிட்ட நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் अंजीर के पेड़ से हम क्या सीख पाएंगे? நம்முடைய வாழ்க்கையில இருக்குமேயானால் நம்முடைய வாழ்க்கை துளிர் விடும். उसे हम अपने जीवन में लागू करेंगे तो हमारे जीवन में ग्रीष्म काल होगा. அப்ப வேதத்தில் நாம் வாசிக்கும் போது हम पवित्र शास्त्र में पढ़ते हैं, அத்தி மரத்தினாலே अंजीर के पेड़ से முதல் நான் வேதத்தில் வாசிக்கும் போது सबसे प्रथम
ஆதாமும் ஏவாளும் आदम और हवा அத்திமரத்தின் இலையினாலே தங்களுக்கு ஒரு கச்சையை கட்டி கொண்டு अंजीर के पेड़ के पत्ते से अपने लिए एक वस्त्र बनवाकर தங்களுக்கு ஒரு கச்சையை உண்டு பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. उन्होंने अपने लिए एक वस्त्र बनाकर पहन लिया. அத்திமரத்தின் இலையினால ஒரு கச்சையை உண்டாக்கினார்கள். उन्होंने अंजीर के पेड़ के पत्ते से एक वस्त्र बनवा लिया. அத்திமரத்தினுடைய பழத்தினாலே ஒரு அடையை உண்டாக்குகிறார்கள். अंजीर के पेड़ के फल से एक खाने का पदार्थ बन गया. அத்திமரத்தின் கீழே ஒரு ஆத்ம ஆதாயம் நடைபெறுகிறது. अंजीर के पेड़ के नीचे एक आत्मा का उद्धार होता है. அந்த துளிர் விடும்போது जब उसमें नए पत्ते निकलते நடக்கிற சம்பவங்கள் சில காரியங்கள் உண்டு. वहां पर कुछ अलग अलग घटनाएं घट रही है. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கச்சை இருக்கணும். परमेश्वर के बच्चे हमारे जीवन में एक कच्चर बनना है. கச்சை एक वस्त्र வேதத்துல வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में पढ़ते हैं. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் मत्ती रचित सुसमाचार 3वां अध्याय का 4वां वचन. यह यूहन्ना ऊंट के रोम का वस्त्र पहना था और अपनी कमर में चमड़े का कट्टीबंद बांधे हुआ था. उसका भोजन टिटिया और वनमधु थे. வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं. யோவான் ஸ்நானகனை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம். यूहन्ना बपतिस्मा के बारे में पढ़ते हैं. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். मत्ती का 3 अध्याय का 4वां वचन में पढ़े. யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து यूहन्ना ऊंट के रोम का वस्त्र पहने था. தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். अपनी कमर में चमड़े का कटी बंद बांधे हुए था. யோவான் ஸ்நானகன் यूहन्ना बपतिस्मा தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். अपने कमर में कटी बंद बांधे हुए था. இந்த கச்சை என்று சொல்லும் போது பெல்ட் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். कटी बंद कहने पर ये बतलाया जाता है कि वो बेल्ट के समान होता है. ஆதாமும் ஏவாளும் அத்திமரத்தின் இலைகளை தைத்து ஒரு கச்சையை கட்டி கொண்டார்கள். आदम और हवा अंजीर के पेड़ के पत्ते से कटी बंद बनवा लिए. இந்த அத்திமரத்தின் இலையினால கச்சையை உண்டாக்கினார்கள். அந்த அத்திமரத்தின் இலையினால் உண்டாக்கப்பட்ட கச்சை நிரந்தரம் இல்லாத ஒரு கச்சை. और इस कंजीर के पेड़ से उन्होंने जो कटी बंद बनवाया था वो निरंतर नहीं था. அந்த அத்திமரத்து இலையினால் உண்டாக்கப்பட்ட கச்சை வாடி போகும். और जो उस अंजीर के पेड़ से बनवाते थे वो सूख जाएगा. தேவனுடைய பிள்ளைகள் நாம் கட்டிக்கொள்ளக்கூடிய கச்சை हम जो कटी बंद बांधते हैं வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் पवित्र शास्त्र में हम पढ़ते हैं. எபேசியர் 6ஆம் அதிகாரம் इफिसियों के पुस्तक அந்த 14ஆவது வசனத்தை வாசிக்கும் போது 6वां अध्याय का 14वां वचन को पढ़ोगे. इसीलिए सत्य से अपनी कमर कसकर और धार्मिकता की झिलम पहनाकर. இங்கே பவுல் சொல்லுகிறார், यहाँ पौलुस कहता है சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாய் இருக்க வேண்டும். सत्य का कच्चर कमर में कस लो. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாய் இருக்க வேண்டும். सत्य से अपनी कमर कसकर. தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்கள் துளிரை போல தழைப்பார்கள். परमेश्वर के बच्चे धर्मी नए पत्ते के समान लहलाएंगे. உங்கள் வாழ்க்கை துளிர்விட வேண்டுமானால், यदि तुम्हारे जीवन में ग्रीष्म काल होना है, உங்கள் வாழ்க்கை தழைக்க வேண்டுமானால், यदि आपके जीवन में नए पत्ते खिलना है, நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமானால், यदि तुम आशीर्वाद पाना है, கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் கச்சை அணிந்தவர்களாய் இருக்க வேண்டும். तो प्रभु के बच्चे आप सबसे पहले कमर में कटी बंद बांधना है. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டி கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். सत्य से अपने कमर को कस लो. வார்க்கச்சையை கட்டியிருந்தான் யோவான். पर यूहन्ना ने कटी बंद को बांधा था. அத்திமரத்து இலையினால் கச்சை உண்டாக்கி கட்டினார்கள் ஆதாமும் ஏவாளும். अंजीर के पेड़ के पत्ते से आदम और हवा ने कटी बंद बनवाया था. தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்கள் என்று சொல்லக்கூடிய நாம், धर्मी जो कहलाने वाले हम, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகள் சத்தியம் என்கிற கச்சையை கட்டி இருக்க வேண்டும். हमारे जीवन में कटी बंद सत्य नाम का एक कसर होना है. விசுவாசிகள் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்திலே, विश्वासी अपने आत्मिक जीवन में, இன்றைக்கு உலகம் எப்படியோ வாழ்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. आज संसार कहीं से कहीं जा रहा है. பலவிதமான உபதேசங்கள், எழுப்பின் உபதேசங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. कई प्रकार के उपदेश में लोग जी रहे हैं. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஆரம்பத்தில் கற்றுக்கொண்ட சத்தியத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். लेकिन प्रभु के बच्चे जो प्रारंभ में सुना वो सत्य में बने रहना है. நாம் கேட்ட சத்தியம், हमने जिस सत्य को सुना है, நாம் அறிந்த சத்தியம், हम जिस सत्य को जानते हैं, நாம் கற்றுக்கொண்ட சத்தியம், हम जिस सत्य को सीखे हैं, இவைகளிலே உறுதியாய் நிலைத்திருந்து उसमें हमें सिर खड़े रहकर இந்த சத்தியம் என்கிற கச்சையை इस सत्य अपनी कमर कसकर தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய அறையிலே நாம்
கட்டிக்கொள்ள வேண்டும். अपने कमर में कस कर लेना है. இப்ப சத்தியம் என்கிற கச்சையை நம்முடைய அறையில் கட்டிக்கொண்டால் इस सत्य को हमारे कमर में अगर कस कर लेंगे நம்முடைய வாழ்க்கை துளிர்விடும். तो हमारे जीवन में नए पत्ते खिलेंगे. இன்னைக்கு अनेक விசுவாசிகள் தங்கள் வாழ்க்கையில கேள்வி கேட்கிறார்கள். आज कई लोग अपने जीवन में प्रश्न उठाते हैं. வாழ்க்கை எத்தனை வருஷம் ஆனாலும் चाहे हमारे जीवन में कितना वर्ष क्यों बीत जाए, வாழ்க்கையில விருத்தி இல்லை, हमारे जीवन में बढ़ोतरी नहीं, வாழ்க்கையில ஒரு துளிர் இல்லை, हमारे जीवन में एक ग्रीष्म काल नहीं. நீதிமான் துளிர்த்து தழைத்து துளிர் விடுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. धर्मी जन नए पत्ते से लहराएंगे करके लिखा गया है. நீதிமான்கள் துளிரை போல தழைப்பார்கள். धर्मी लोग नए पत्ते के समान लहराएंगे. அப்ப என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் ஒரு துளிர்வு இல்லை, क्यों सिर्फ मेरे जीवन में कोई नयापन नहीं खिल रहा है என்று கேள்வி கேட்கிறார்கள். ऐसे प्रश्न पूछते हो. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு துளிர் உண்டாக வேண்டுமானால், प्रभु के बच्चे यदि आपके जीवन में एक नयापन होना है, உங்கள் வாழ்க்கையில ஒரு துளிர்ப்பு உண்டாக வேண்டுமானால், आपके जीवन में एक नई बात खिलना है, அல்லது உங்கள் வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் பிறக்க வேண்டுமானால், यानी आपके जीवन में कृष्ण काल की एक आरंभ होना है, தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை உங்கள் அறையிலே கச்சையாக நீங்கள் கட்டி இருக்க வேண்டும். सबसे पहले सत्य नाम की इस कट्टी बंद को अपने कमर में कस कर लो. சத்தியம் என்று சொல்லும் போது வேத வசனம், सत्य कहने पर प्रभु का वचन, இந்த வேத வசனத்திலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். इस प्रभु के वचन में निडर होकर बने रहो. இடுப்புல கச்சை கட்டினால், इसे जब कमर में कसकर बांधोगे, அதாவது இடுப்புல ஒரு பெல்ட்டை கட்டினால், यानी यदि कमर पर एक बेल्ट लगाओगे, சரீரத்துல ஒரு பலன் கிடைத்தது போல இருக்கும். तो अपने शरीर को एक मजबूत ताकत मिलती है. அல்லது இந்த பெல்ட்டை கலத்தும் போது சரீரத்துல ஒரு பலவீனம், ஒரு வீக்னஸ் உணர்கிறோம். जब बेल्ट को उतारते तो हड्डियों में कमजोरी पड़ती है. அப்போ இந்த சத்தியம் அல்லது வேத வசனம் என்கிறதான கச்சையை நம்முடைய வாழ்க்கையில உறுதியாய் பிடித்து கொண்டு இருக்க வேண்டும். इस सत्य नाम की कटी बंद को कमर में कस कर हमारे जीवन में हमें पकड़े रखना है इस वचन को. அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை துளிர்க்கும். तभी इस वचन को पकड़े रहने से हमारे जीवन में नयापन होगा. தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் சத்தியத்திலே உறுதியாய் நிற்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும். प्रभु के बच्चे यदि तुम सत्य में बने रहोगे तभी तुम्हारे जीवन में नयापन होगा. இன்றைக்கு சத்தியத்தை விட்டு வழி விலகி போகிற காலங்களிலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். आज के युग में इस प्रकार लोग जी रहे कि सत्य नाम की रास्ता से भटक रहे हैं. ஆனால் சத்தியத்திலே நிலை கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், लेकिन जो कोई सत्य में बना रहता है, நீங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்திலே, आप जो सत्यों को सीखे हो, நீங்கள் கற்று கண்டறிந்த சத்தியத்திலே, आप जिस सत्य को जाने हो, நீங்கள் முடிவு பரியந்த நிலைத்திருந்து உறுதியாய் இருப்பீர்களே ஆனால் यदि अंत तक निडर होकर बने रहोगे, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை துளிர பண்ணுவார். तब परमेश्वर तेरे जीवन को नयापन दिखाएगा. உங்கள் வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் பிறக்கும். तभी तेरे जीवन में ग्रीष्म काल की उत्पन्न होगी. உங்கள் வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்டு மகிழ்வீர்கள். तभी आपके जीवन में प्रभु के आशीर्वाद और प्रगति को देख पाओगे. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல पहला राजाओं की किताब 18वां अध्याय, ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். यहाँ पर एक घटना हम पढ़ते हैं. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் पहला राजाओं 18वां अध्याय, அவருடைய 46வது வசனத்தை வாசிப்பீர்களானால், उसके 46वां वचन को हम जब पढ़ते हैं, तब यहोवा की शक्ति एलिया पर ऐसी हुई कि वह कमर बांधकर आपके आगे आगे इजेल तक दौड़ता चला गया. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் तब यहोवा की शक्ति एलिया पर ऐसी हुई, அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு वो कमर बांधकर இஸ்ரவேலுக்கு வருமட்டுமாக ஆகாபுக்கு முன்பாக ஓடினார். अहाब के आगे आगे इजराइल तक दौड़ता चला गया. எலியா தன் அறையை கட்டிக்கொண்டு एलिया ने अपना कमर बांधकर ஆகாபுக்கு முன்பாக ஓடினார். अहाब के आगे आगे दौड़ता चला गया. கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த எலியாவின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். परमेश्वर की आत्मा एलिया पर उतरी. வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते हैं, அந்த 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் குறிக்கப்பட்டிருக்கிறது. पहला राजा 18वां अध्याय में एक घटना यहाँ पर बताई गई है. தேசத்துல பயங்கரமான பஞ்சம். देश में बहुत बड़ा अकाल, 3 வருஷம் தேசத்துல மழை இல்லை. 3 साल वर्षा नहीं है. இப்படிப்பட்ட கொடிய பஞ்ச நாட்கள்ல इतने बड़े कठोर अकाल के दिनों में தேசம் முழுவதும் பஞ்சம். पूरा देश अकाल में पड़ा है. இப்ப ராஜா அரண்மனையில் உள்ள குதிரைகளையாவது காப்பாற்றலாம் என்று उन्होंने सोचा कि महल के घोड़ों की रखवाला करूं. தன் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைத்து अपने महल के रखवाले का ओबदिया को बुलाकर எங்கேயாவது புல் அகப்படுமா என்று சொல்லி பார்த்துட்டு வர சொல்லுகிறார். देख जाकर कहीं रास्ता पर घास मिल रहा है कि नहीं.
இங்க சம்பவங்கள் பயங்கரமான சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. यहाँ पर बहुत देश में अकाल पड़ते जा रहा है। இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில ऐसे एक बेहाल परिस्थिति में ராஜா இந்த எலியாவை எங்க கண்டாலும் கொன்று போட வேண்டும் என்று பெரிய கட்டளை கொடுத்திருக்கிறார். राजा ने यह निर्णय लिया थी कि एलिया को जहां भी देखेंगे उसे मार डालना है। இப்ப கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி अभी परमेश्वर का शब्द एलिया के पास आकर நீ ஆகாபுக்கு முன்பாக போய் உன்னை காண்பி, तू अपने आप को आहाब के सामने जाकर दर्शा। இவனுக்கு ஒரு பயம். अभी एलिया के अंदर एक घबराहट, ஆகாப் ராஜா எலியாவை எங்கெல்லாமோ ஆள் வச்சு தேடுகிறார். क्योंकि आहाब राजा एलिया को लोगों को रख कर ढूंढ रहा है। எலியாவை ஒரு இடமும் காணவில்லை. एलिया कहां भी नहीं मिला। எலியா ஆவியானுடைய பலத்தினாலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். बल्कि परमेश्वर की शक्ति से एलिया बचाया जा रहा है। இந்த வசனத்துல வாசிக்கிறோம், यहाँ पर हम पढ़ते हैं கர்த்தர் எலியாவின் மேல் கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தபடியினால் यहोवा की शक्ति एलिया पर ऐसी हुई அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு कि वो अपना कमर बांधकर இஸ்ரவேல் மற்றமாக ஆகாபுக்கு முன்பாக ஓடினான். आहाब के आगे आगे इजराइल तक दौड़ता चला गया। ஆகாபை பார்த்து சொல்லுறார், आहाब को देखकर कहता है, எலியா வந்து ஆகாப் ராஜாவை சந்திக்க வரவழைக்கிறான். दोनों एलिया आहाब राजा से भेंट करते हैं। ஆகாபு எலியாவும் சந்திக்கிறார்கள். आहाब और एलिया की भेंट होती है। இப்ப எலியா ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல செய்கிறார். अभी एलिया यहाँ पर एक अद्भुत चिन्ह करता है। அக்கினியை இறக்கி வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலியை பட்சிக்க வைத்து கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபிக்கிறார். आकाश से आग को उतराकर और होम बलियों को उसने भस्म कर दिया। ये बताया कि यहोवा ही परमेश्वर है। கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபித்து விட்டு जब उन्होंने ये दर्शाया कि यहोवा ही परमेश्वर है, ஆகாபை பார்த்து சொல்லுகிறார், आहाब से कहते हैं, நீ போஜனபானம் பண்ணு, तू अभी उठकर खा पी। நீர் போஜனபானம் பண்ணும் என்று ராஜாவுக்கு சொல்லிவிட்டு उठकर खा पी करके राजा को कहकर, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, यहाँ पर लिखा है, எலியா கர்மேல் பர்வதத்தின் உச்சிக்கு ஏறி போனார். और एलिया करमेल की चोटी पर चढ़ गया। கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தின் மேல் ஏறி करमेल की चोटी पर चढ़कर தரையிலே பணிந்து भूमि पर गिरकर தன் முகம் தன் முழங்காலில் பணிய குனிந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. अपना मुंह घुटनों के बीच किया। தன் கர்மேல் மலையின் சிகரத்துல ஏறி करमेल की चोटी पर चढ़ गया। தன் முகம் தன் முழங்காலிலே படும்படியாய் குனிந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. भूमि पर गिरकर अपना मुंह घुटनों के बीच किया। தேவனுடைய பிள்ளைகள் எலியாவுக்குள்ள இருந்த ஒரு தாழ்மை தெய்வ பக்தியை நாம் காண முடியும். एलिया के अंदर जो परमेश्वर के प्रति नम्र था और प्रभु की भक्ति को हम देख पाते हैं। வானத்திலிருந்து அக்னியை இறக்கி பலியை பட்சிக்க வைத்து கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபித்து காண்பித்தார். उन्होंने ये दर्शाया कि यहोवा ही परमेश्वर है करके यहोवा का आग आकाश से उतरकर होम बलि को भस्म कर दिया। எல்லாரும் சொல்கிறார்கள் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். सब लोगों के मुंह से बोलने रखा कि यहोवा ही परमेश्वर है। இப்ப கர்த்தரே தெய்வம் என்பதை எலியா நிரூபித்து விட்டார். और एलिया ने ये साबित कर दिया कि यहोवा ही परमेश्वर है। ஆனா இந்த எலியாவுக்குள்ளே கடுகளவு பெருமை வரவில்லை. एलिया के अंदर थोड़े से भी घमंड नहीं आया। ஆனா மழை வர வைக்க வேண்டும். अभी बारिश होना है। இவன் மலை கர்மேல் பர்வதத்தின் மேல ஏறி अपने करमेल चोटी के पर चढ़ गया। கர்மேல் பர்வதத்துல மேல சிகரத்துல ஏறனா எவ்வளவு கடினமான ஒரு காரியம். देखिए करमेल की चोटी तक चढ़ना है तो कितना कठिन बात है। கஷ்டப்பட்டு மேல ஏறி तकलीफ के बीच में चढ़कर தன் முகம் தன் முழங்கால்ல படும்படியாய் தரை மட்டும் குனிந்து பணிகிறார். अपना मुंह घुटने तक पहुंचने तक भूमि पर गिरकर அப்படி பணிந்து விட்டு தன் வேலைக்காரனை பார்த்து ஊழியக்காரனை பார்த்து சொல்லுகிறார், ஏதாயிலும் மேகம் எழும்புகிறதா பாரு. वो उठना गिरकर अपना सेवक से कहता है, जाके देख कोई बादल दिख रहा है कि नहीं। அவன் போய் போய் பார்க்கிறான், ஒண்ணுமே இல்ல. वो जाकर देखता है, वहां पर कुछ नहीं दिखाई पड़ता। 7 தரம் போய் பார்க்கிறார். 7 बार जाकर देखा। பின்பு சொல்லுகிறார், फिर कहता है, ஒரு உள்ளங்கை அளவு மேகம் எழும்பி வருகிறது. 7वीं बार उसने कहा कि एक छोटा बादल उठ रहा है। உள்ளங்கை அளவு மேகம் எழும்பி வருகிறது. मनुष्य का हाथ सा एक छोटा बादल उठ रहा है। அவருக்குள்ள பெரிய விசுவாசம். एलिया के अंदर बड़ा विश्वास। உள்ளங்கை மேகம் எழும்பி வருகிறது. एक मनुष्य का हाथ सा छोटा बादल उठ रहा है। இப்ப பெரிய மழை வர போகிறது. अभी एक बड़ा वर्षा होने वाली है। அந்த மழை வந்து உம்மை தடுத்து போட கூடாது. ये वर्षा आकर तुझे रुका ना जाए। நீர் உம்முடைய ரதத்தை பூட்டிக் கொண்டு இஸ்ரவேலுக்கு வேகமாய் போகும். इसलिए तू अपना रथ जुतवा कर यरूशलेम की ओर निकल पड़। ராஜாட்ட சொல்லுகிறார், राजा से कहता है, பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. देख आकाश का वायु उड़ाई हुई है। உள்ளங்கை அளவு மேகம் எழும்பி இருக்கிறது. अभी थोड़ा सा छोटा सा बादल उठ रहा है। அந்த மழை
மலையிலே நீ தடுக்கப்பட்டு போகாதபடிக்கு वर्षा के कारण तू यहाँ पर रुक न जाए, நீர் உம்முடைய ரதத்தை பூட்டிக் கொண்டு இஸ்ரவேலுக்கு சீக்கிரமாய் போ. तू अपना रथ जुतवा कर इजराइल की ओर चले जा। ராஜா குதிரை ரதத்தை பூட்டிக் கொண்டு இஸ்ரவேலுக்கு போகிறார். राजा अपना रथ जुतवा कर इजराइल की ओर चला गया। ஆனால் கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தபடினால் तब यहोवा की शक्ति एलिया पर ऐसी हुई, இந்த எலியா ராஜாவுக்கு முன்பாகவே இஸ்ரவேலுக்கு போகிறார். ये एलिया राजा पहुंचने से पहले ही इजराइल पहुंच गए। அப்ப ரதத்தின் வேகத்தை பார்க்கிலும் எலியாவின் நடை வேகம் அவ்வளவு வேகமா இருக்கிறது. यानी रथ की तेजी से बढ़कर एलिया का चलना तेजी बहुत था, ஏன்னா கர்த்தருடைய கை எலியாவோடு கூட இருந்தது. क्योंकि परमेश्वर की शक्ति एलिया के ऊपर थी। எலியா கச்சையை கட்டி இருக்கிறார். एलिया ने कमर बांधा है। தேவனுடைய பிள்ளைகள், प्रभु के बच्चे, சத்தியம் என்கிற கச்சை நம்முடைய இடுப்பில் இருக்கும் போது सत्य नाम का कटिबंध जब हमारा कमर में कसा हुआ रहेगा, அல்லது வேத வசனம் நாம் கற்றுக்கொண்ட சத்தியம் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமா இருக்கும் போது, यानी प्रभु के वचन या सत्य हमारे जीवन में जब पाया जाएगा, அவைகளிலே நாம் உறுதியா நிலைத்திருக்கும் போது, उसमें जब हम निडर होकर बने रहेंगे, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு துளிர் உண்டாகும் என்பதை மறந்து போக तो கூடாது. ये समझ लीजिए आपके जीवन में एक नयापन होगा, ये ना भूलिए। இங்க अनेகர் கேள்விக்குறியோடு இருக்கிறார்கள். आज कई लोग प्रश्न के साथ बैठे हो, இத்தனை வருஷம் கர்த்தரை தேடினேன், इतने साल तक मैं इस प्रभु की पीछा करते आ रहा हूँ, வாழ்க்கையில விருத்தி இல்ல. मेरे जीवन में बढ़ोतरी नहीं। ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், एक बात को समझ लीजिए, நீங்கள் கற்றுக்கொண்ட நீங்க கைப்பிடித்து வந்த சத்தியத்திலே உறுதியாக நிலைத்திருங்கள். आप जो सत्य को सीखे हो, जाने वो उसमें बने रही है। அவர்கள் இவர்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார்கள், वो दूसरे लोग तुम्हें आलोचना देंगे, அவர்கள் இவர்கள் ஆலோசனை கேட்காமல் दूसरों की युक्तियों को कान न लगाए, வேதம் என்ன சொல்லுகிறது, बल्कि पवित्र शास्त्र क्या कहता है, பரிசுத்த ஆவியார் நமக்கு கற்றுத்தந்த சத்தியம் என்ன, पवित्र आत्मा ने हमें क्या सत्य सिखाया है। இந்த ஆவியார் கற்றுத்தந்த சத்தியத்திலே நீங்கள் உறுதியாக இருப்பீர்களானால், पवित्र आत्मा ने सिखाया वह सत्य में आप निडर बने रहोगे, அந்த சத்தியத்தை உங்களுக்கு அரை கச்சையாய் நீங்கள் கட்டிக்கொள்வீர்களானால், यदि वो सत्य को आप अपने कटिबंध बनाकर कमर में कस लेंगे, நீதிமான் துளிர்ப்பான் என்று சொன்ன வேத வசனத்தின்படியே जिस प्रकार प्रभु का वचन कहता है कि धर्मी नए पत्ते से लहलाया जाएगा, கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையின் கர்த்தர் துளிரை போல தழைக்க பண்ணுவார். उसी प्रकार परमेश्वर तेरे जीवन में भी एक नए पत्ते से लहलाएगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்திலே உறுதியாய் நிலைத்திருந்தால் உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும். प्रभु के बच्चे, यदि हम प्रभु के सत्य में बने रहेंगे तभी हमारे जीवन में नयापन होगा। மாத்திரமல்ல, इतना ही नहीं, வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, நியாயாதிபதிகளின் புத்தகம் न्यायों का पुस्तक 9வது அதிகாரம் 9वां अध्याय 11வது வசனத்தில் வாசிப்பீர்களானால், 11 वचन को हम पढ़ेंगे तो, अंजीर के वृक्ष ने उनसे कहा, क्या मैं अपने मीठापन और अपने अच्छे अच्छे फलों को छोड़ वृक्ष का अधिकारी होकर इधर उधर टोलने को चलूं? இந்த நியாயாதிபதிகள் 9வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, ये न्यायों के पुस्तक 9वां अध्याय का 11 वचन में हम पढ़ते हैं, அங்கே அத்திமரத்திலே போய் கேட்கிறார்கள். सबसे पहले अंजीर के वृक्ष से पूछा जाता है, விருட்சங்கள் அத்திமரத்திலே போய் கேட்கிறது. सारे वृक्ष लोग मिलकर अंजीर के वृक्ष से पूछते हैं, அது காட்டில் உள்ள மரங்கள் எல்லாம் போய், जंगल के सारे वृक्ष मिलकर, இதுல ஒரு உவமை எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर एक मुहावरा लिखा है, அந்த விருட்சங்கள் எல்லாம் போய் அத்திமரத்திடத்துல போய் கேட்கிறது, ये सारे वृक्ष मिलकर अंजीर के पेड़ से कहते हैं, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு, तू हम पर राज्य कर, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு. तू हम पर राज्य कर। அப்ப அத்திமரம் சொல்லுகிறது, तब अंजीर के वृक्ष ने कहा, நான் என் மதுரத்தையும் क्या मैं अपने मीठेपन என் நற்கனிகளை விட்டு और अपने अच्छे अच्छे फलों को छोड़ மரங்களை அரசால போவேனோ, वृक्षों का अधिकारी होकर, நான் மரங்களை அரசால போவேனோ, वृक्षों का अधिकारी होकर डोलने चलूं? என் நற்கனிகளையும் மதுரத்தையும் விட்டு நான் மரங்களை அரசாட்சி செய்ய போக மாட்டேன். क्या अपना मीठापन और अच्छे अच्छे फलों को छोड़कर मैं वृक्षों की अधिकारी ना बनूंगा? விருட்சங்கள் எல்லாம் வந்து அத்திமரத்திலிருந்து கேட்கிறது, सारे वृक्ष आकर अंजीर के पेड़ से पूछते हैं, அத்திமரமே நீ எங்களுக்கு ராஜாவாயிரு, ए अंजीर के वृक्ष तू हम पर राज्य कर। தனக்கு ஒரு ராஜ பதவி கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அத்திமரம் சரி என்று சொல்லவில்லை. तुरंत अंजीर के पेड़ ने मान नहीं लिया कि मुझे एक राज्य पद मिल रहा है। அத்திமரம் சொல்லுகிறது, अंजीर के पेड़ ने कहा, நான் என் மதுரத்தையும் என் நற்கனிகளை விட்டு விட்டு மரத்தை ஆளுகை செய்ய போவேனோ, क्या मैं अपने
मीठेपन और अपने अच्छे अच्छे कामों को छोड़कर अंजीर के वृक्षों के अधिकारी बनूंगा, இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். इस बात को मैं नहीं करूंगा. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அநேகர் आज प्रभु के बच्चे உலகத்துல சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது என்பதற்காக इस संसार में हमें आशीर्वाद मिलता है कर கர்த்தருடைய காரியத்தை விட்டு தூரமாய் விலகி போகிறார்கள். प्रभु के काम से हम दूर हो जाते हैं. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து பார்க்க வேண்டும். हमारे जीवन को हम थोड़ा याद करेंगे. உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக, इस संसार के आशीर्वाद के लिए, உலகத்தின் நன்மைக்காக, इस संसार की भलाई में, இம்மைக்குரிய காரியங்களுக்காக, आपकी भलाइयों के लिए, மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக, मनुष्यों को प्रसन्न करने के लिए தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை விட்டு வழி விலகி போகிறார்கள். प्रभु के बच्चे हम सत्य से हट जाते हैं. மனுஷனை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக मनुष्यों को प्रसन्न दिलाने के लिए இன்றைக்கு अनेक நீதிமானை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறார்கள். आज कई लोग धर्मियों को हम दोषी ठहराते हैं. மனுஷரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக मनुष्यों को प्रसन्न दिलाने के लिए குற்றவாளியை நீதிமான் என்று தீர்க்கிறார்கள். और जो दोषी है उसे निर्दोष ठहराते हैं. நீதிமானை குற்றவாளி என்று தீர்க்கிறவர்களும் धर्मी को दोषी ठहराकर குற்றவாளியை நீதிமான் என்று தீர்க்கிறவர்களும் கர்த்தருக்கு வெறுப்பானவர்கள். और जो दोषी को निर्दोष ठहराते हैं वह प्रभु उसे घृण करते हैं. கர்த்தர் உங்களை எவ்வளவு நன்மையாய் மேன்மையாய் வைத்திருந்தார். प्रभु आपको कितना भलाई और उन्नति में रखा था. இந்த அத்திமரத்துக்கு கர்த்தர் நல்ல மதுரத்தை கொடுத்திருக்கிறார். इस अंजीर के पेड़ को प्रभु ने एक मीठापन दिया है. நல்ல நற்கனிகளை கொடுக்கிறது. उसे अच्छे अच्छे फल लाता है. இன்றைக்கு अनेक விசுவாசிகள் आज कई विश्वासियां நல்ல கனி கொடுக்க கூடியவர்கள், अच्छे फल देने वाले, மதுரமானவர்கள், अच्छे मीठेपन वाले, அதாவது வாயின் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு மதுரமாய் இருக்கிறது. यानी आपकी मुंह की बोली दूसरों को मीठापन देता था. அவருடைய வாயின் வார்த்தைகள் மற்றவருடைய காயத்தை கட்டுகிறது. आपके मुंह के बोली दूसरे के घावों को बांधता था. அவருடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறது. आपके मुंह की बोली दूसरों को तसल्ली पहुंचाता था. மற்ற ஜனங்களுடைய வாயிலிருந்து ஏதாவது நல்ல வார்த்தைகள் வராதா என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார்கள். लोगों की अपेक्षा ये होता था कि इनके मुंह से कोई अच्छी बात ना निकले. அப்படி நல்ல உன்னதமான நிலைமையில கர்த்தர் வைத்திருக்கும் போது आपको जब प्रभु ने इतने उन्नति में रखा था, அந்த உன்னதமான நிலைமையை விட்டுவிட்டு उस उन्नति बड़ा जगह को छोड़कर மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக, साधारण मनुष्यों को प्रसन्न दिलाने के लिए, உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக, इस संसार की अभिलाषा के लिए, இம்மையின் ஆசீர்வாதத்துக்காக क्षण भर के आशीर्वाद के लिए கர்த்தர் தந்த அந்த மதுரமான வாழ்க்கையை விட்டு प्रभु ने आपको रखा हुआ उस उन्नति बड़े अनुभव को छोड़कर, அல்லது கர்த்தர் தந்த நல்ல கனி கொடுக்கிற வாழ்க்கையை விட்டுவிட்டு यानी प्रभु ने दिए हुए अच्छे अच्छे फलों को छोड़कर உலகத்துக்கு பின்னாக மனுஷனை பிரியப்படுத்தி வாழ போகிறார்கள். आप इस संसार के पीछे मनुष्यों को प्रसन्न करने के लिए दौड़ रहे हो. தேவனுடைய பிள்ளைகள் மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக प्रभु के बच्चे मनुष्य को प्रसन्न दिलाने के लिए கர்த்தருடைய வழியை விட்டு விலகுமே ஆனால், यदि यहोवा के मार्ग से हम भटकेंगे, அது கர்த்தர் கற்றுத் தந்த சத்தியத்தை விட்டு விலகி போவார்களே ஆனால், नहीं तो मैं प्रभु ने सिखाए और सत्य से भटक जाएंगे. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை துளிர்க்க முடியாது. उनके जीवन में कोई ग्रीष्म काल नहीं आएगा. அப்ப நம்முடைய வாழ்க்கை துளிர்க்க வேண்டுமானால், यदि हमारे जीवन में ग्रीष्म काल होना है, உங்கள் வாழ்க்கை துளிர்க்க வேண்டுமானால், यदि तुम्हारे जीवन में एक नयापन होना है, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற மேன்மையான வாழ்க்கையை விட்டுவிட்டு आपके प्रभु ने आपको रखा हुआ उस उन्नति जीवन को छोड़कर மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக, मनुष्य को प्रसन्न दिलाने के लिए நீதிமானை குற்றவாளி என்று குற்றவாளி நீதிமான் என்று தீர்ப்பு கூறுவதற்காக நீங்கள் கடந்து போகாதீர்கள். धर्मी को दोषी और दोषी को निर्दोष ठहराने के लिए आप मत जाइए, இது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். क्योंकि प्रभु इन बातों से घृण करते हैं. கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உள்ள வரும்போது जिससे प्रभु घृणा करता है, यदि हमारे जीवन में होगा அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு துளிர்ப்பு வராது. तो उस मनुष्य के जीवन में कोई प्रगति नहीं होगी. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு வசந்த காலத்தை எதிர்பார்க்க முடியாது. उस मनुष्य के जीवन में कोई ग्रीष्म काल नहीं आएगा. அப்ப கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு வசந்த காலத்தை தர வேண்டுமானால், यदि तेरे जीवन में प्रभु एक ग्रीष्म काल को लाना है, உங்கள் வாழ்க்கை துளிர்விட வேண்டுமானால், तेरे जीवन में एक नयापन होना है, இம்மையின் ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் தந்த மேன்மையான வாழ்க்கை நீங்கள் இழந்து போக கூடாது. क्षण भर के आशीर्वाद के लिए प्रभु ने दिया हुआ उन्नति भरा जीवन को न खो बैठो. மத்தேயு 4வது அதிகாரம் मत्ती रचित सुसमाचार 4वां अध्याय அந்த 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், उसके 9वां वचन को जब आप पढ़ोगे, उसने कहा, यदि तू गिरकर मुझे प्रणाम करे तो मैं ये सब कुछ तुझे दे दूंगा. இங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கிறோம். यहाँ पर यीशु मसीह के बारे में हम पढ़ते हैं. இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாய் பிசாசு கடந்து வந்தார். यीशु मसीह की परीक्षा लेने के लिए इब्लीस आया.
அந்த பிசாசு இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறான், वो शैतान ने यीशु को देखकर कहा, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் यदि तू गिरकर मुझे प्रणाम करे இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன். तो मैं ये सब कुछ तुझे दे दूंगा। உயர்ந்த மலையின் மேல் கூட்டி கொண்டு போய் ऊंचे पहाड़ पर ले गया, உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் இயேசுவுக்கு காண்பித்து सारे जगत के राज्य और उसके वैभव दिखाकर, சகல ராஜ்யங்களின் ராஜ்யத்தின் மகிமையும் காண்பித்து सारे जगत के राज्य और उसका वैभव दिखाकर ஒரு வார்த்தை சொல்லுகிறான், फिर कहा, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் यदि तू गिरकर मुझे प्रणाम करे இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன். तो मैं ये सब कुछ तुझे दे दूंगा। இயேசு சாத்தானை பார்த்து சொன்னார், यीशु ने शैतान से देखकर कहा, அப்பாலே போ சாத்தானே, हे शैतान दूर हो जा, உன் தேவனாய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு तू प्रभु अपने परमेश्वर को प्रणाम कर அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக और केवल उसी की उपासना कर, लिखा है, என்று எழுதப்பட்டிருக்கிறதே. इस प्रकार लिखा है। வேத வசனத்தை கொண்டு பேசுகிறார். प्रभु ने वचन के जरिए डांटा, சத்துரு வருகிறார். शैतान आया, சாத்தான் வந்து शैतान आकर உபவாச நாள் முடியும் போது जब उनके उपवास की दिन समाप्त हुई, இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கிறார். यीशु मसीह 40 दिन उपवास रहे। அந்த உபவாச நாள் முடியும் போது जब उपवास की दिन समाप्त हुई, சத்துருவானவன் இயேசுவை சோதிக்கும்படியாக வருகிறார். शैतान यीशु को परखने आया। இயேசு கிறிஸ்துவை ஒரு உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் यीशु मसीह को एक ऊंचे पहाड़ पर ले गया, உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவர் காண்பித்து सारे जगत के राज्य और उसके वैभव दिखाकर, அந்த ராஜ்யத்தின் மகிமையெல்லாம் காண்பித்து उस राज्य का वैभव दिखाकर, நீ ஒரு விசை சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் एक बार यदि तू गिरकर मुझे प्रणाम करे இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன். तो मैं सब कुछ तुझे दे दूंगा। இயேசு சொன்னார், यीशु ने कहा, அப்பாலே போ சாத்தானே, ए शैतान दूर हो जा, உன் தேவனாய கர்த்தர் ஒருவரையே நீ ஆராதித்து केवल तू अपने परमेश्वर की प्रणाम करे அவர் ஒருவரையே நீ பணிந்து கொள்ள और வேண்டும். उसी की उपासना करे। சாத்தானை எதிர்த்து நிற்கிற शैतान का सामना किया। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை வித்தியாசமாய் இருக்கிறது. प्रभु के बच्चे, आज के दिन हमारे जीवन में बहुत परिवर्तन है। இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க आज வேண்டும். आपके जीवन को पलट कर देखिए। உங்கள் வாழ்க்கையில துளிர் விட வேண்டுமானால், यदि आपके जीवन में प्रगति होना है, உங்கள் வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் பிறக்க வேண்டுமானால், आपके जीवन में ग्रीष्म काल के आरंभ होना है, நீதிமான் துளிர்த்து தலைப்பான் என்ற வேத வசனம் நிறைவேற வேண்டுமானால், यदि धर्मी का नए पत्ते लहलाएंगे करके वचन पूरा होना है, இன்றைக்கு யாரோ ஒருவர் வந்து சொல்வார்கள், यदि कोई आकर आपसे कहेगा, அங்கே ஒரு ஆள் மந்திரித்து கயிறு கட்டுகிறது, देखिए वहां पर तंत्र मंत्र कर कर धागा बांधते हैं, அந்த கயிறை கட்டினால் உங்கள் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். यदि उस धागा को बांध लोगे आपके जीवन में आशीर्वाद होगा। ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து இவர்களும் போய் கயிறை கட்டிட்டு வருகிறார்கள். आशीर्वाद की चाहत रख कर लोग जाकर धागे बांध कर आते हैं। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்கள் அந்தரங்கத்தை பார்க்கிறார். प्रभु के बच्चे, तेरे आंतरिक जीवन को प्रभु देख रहा है। ஒரு கடைக்காரர் இருந்தார், एक दुकानदार था, நல்ல வியாபாரம், उसके किराने में अच्छा धंधा होता था, நல்ல வியாபாரம் நடந்தது. अच्छा धंधा होता था। திடீரென்று வியாபாரத்தில் ஒரு பெரிய நஷ்டம். अचानक उसके धंधे में एक बड़ा हार पाया। அப்போ नष्டம் வந்த போது மிகவும் வேதனைப்படுகிறார். नुकसान आने पर बहुत दुखित होकर அப்போ நல்ல ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரரை சந்தித்து एक अच्छा एक बड़ा सेवक से भेंट होकर என் கடையில வந்து நீங்கள் ஜெபம் பண்ணி விட்டு போங்க. उन्होंने कहा कि आप मेरे दुकान में आकर प्रार्थना करके जाइए। நல்ல வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. अच्छा उनका नौकरी धंधा होता था। இப்போது வியாபாரத்துல பெரிய நஷ்டம் உண்டாயிற்று. अभी व्यापार में एक बड़ा नुकसान हो गया। இந்த நஷ்டத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை. इस नुकसान से मैं बाहर नहीं निकल पा रहा हूँ। ஆனபடினால என் கடையில வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. इसलिए आप आकर आपका कदम मेरे दुकान में रख के प्रार्थना कीजिए। ஊழியக்காரர் சொன்னார், நீங்க போங்க, நாளைக்கு வருகிறேன். सेवक ने कहा, आप जाइए, मैं कल के दिन आऊंगा। இன்னைக்கு ராத்திரி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிறார். रात के दिन बैठकर सेवक प्रार्थना करने लगे। ஆண்டவரே, சகோதரனுடைய கடைக்கு போய் நான் ஜெபம் பண்ண வேண்டும். परमेश्वर, उस भाई के किराना की दुकान में जाकर प्रार्थना करने वाला हूँ। அந்த வியாபாரத்தில் ஒரு விருத்தி உண்டாக उस வேண்டும். व्यापार में एक बढ़ोतरी आने दो। அவர் வீட்டுல உட்கார்ந்து ஜெபிக்கிறார். ऐसे उन्होंने प्रार्थना किया। அப்ப கர்த்தர் பேசுகிறார், परमेश्वर ने बात किया। அவனுடைய வாழ்க்கையில விருத்தி இல்லை. उसके जीवन में कोई प्रगति नहीं है। அது நான் உனக்கு சொன்னா புரியாது. मैं अगर बोलूं तो नहीं समझेगा। நீ நாளைக்கு உடைய கடையில போய் ஜெபிக்கும் போது அதை பார்ப்பாய். जब कल के दिन तू वहां पर प्रार्थना करेगा, तू तेरे अपने आंखों से देख पाएगा। அடுத்த நாள் ஆனது, अगले दिन हुआ, கடைக்கு வந்தார், दुकान में आए, ஜெபிக்கிறார், प्रार्थना किए, ஜெபித்து விட்டு प्रार्थना कर कर அங்கே அந்த கடையை சுற்றிலும் தண்ணீர் தெளிக்கிறார். उन्होंने
दुकान के चारों तरफ पानी को छिलकाया। அப்படி தண்ணீர் தெளிக்கும் போது जब पानी को छिलकते समय அந்த கல்லாப்பட்டி டிராவர் திறக்கும் போது जब उन्होंने उस पैसे के ड्रॉर को खोले, அந்த டிராவர் உள்ள उस ड्रॉर के अंदर ஒரு செம்பு தகட்டுல மந்தரிச்சு எழுதி உள்ள வைத்திருக்கிறார். वहां पर एक पत्र தாம்பர் तांबा रखा हुआ था। அங்க கடைக்குள்ள போகும்போது वहां दुकान के अंदर गए, தேவனுடைய பிள்ளைகள் அங்கே பலவிதமான காரியங்கள் உள்ளே இருக்கிறது. वहां बहुत अलग अलग प्रकार की चीजें भी पाए गए। ஒரு பச்சை மிளகாய் லிம்பு கட்டி தொங்க போட்டிருக்கிறார். हरी मिर्च नींबू भी लटकाया गया था। யார் யார் என்னென்ன சொன்னார்களோ அதையெல்லாம் செய்திருக்கிறார். जो भी जिन्होंने भी कुछ भी बोला है, ये मनुष्य ने सब कुछ किया। இது ஊழியக்காரருக்கு ரொம்ப வேதனை. अभी ये सेवक को बहुत दुख हुआ। மனுஷர்கள் சொன்ன எல்லா காரியத்தையும் பின்பற்றி இருக்கிறார். मनुष्य ने कहा हुआ सभी बातों को अपने पीछा किया है, எல்லா காரியத்தையும் பின்பற்றுகிறார். सब बातों को पीछा किए। ஆனால் கர்த்தருக்கு தெரியாது என்று நினைக்கிறார். उन्होंने सोचा कि प्रभु नहीं जानते। மனுஷனுடைய கண்களை மறைக்கலாம், मनुष्य की आंखों को छिपा लेंगे, ஊழியருடைய கண்களை மறைக்கலாம், सेवकों की आंखों को छिपा लेंगे, ஆனால் கர்த்தருடைய கண்களை தேவனுடைய பிள்ளை ஒரு நாளும் மறைக்க முடியாது. लेकिन यहोवा के सामने कोई छिप नहीं सकता। வாழ்க்கையில விருத்தி வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், आपके जीवन में प्रगति को आप चाहते हो, உங்கள் குடும்பத்திலே ஒரு துளிர் வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், आप चाहते हो आपके जीवन में एक नयापन निकले, குடும்பத்தில் ஒரு வசந்த காலம் பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். आप चाहते कि आपके परिवार में ग्रीष्म काल की आगमन हो। விரும்புவது நல்லது. चाहत अच्छी बात है। உங்கள் வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் உண்டாக வேண்டுமானால், यदि आपके जीवन में ग्रीष्म काल की आरंभ होना है, உங்கள் வாழ்க்கையில ஒரு துளிர் வர வேண்டுமானால், यदि आपके जीवन में एक नया खिलना है, தேவனுடைய பிள்ளை கற்றுக்கொண்ட சத்தியத்தில் உறுதியாக நிற்க வேண்டும். प्रभु के बच्चे तूने जो सत्य सीखा है उसमें तू बने रहे। வாழ்க்கையில ஒரு துளிர் உண்டாக வேண்டுமானால், यदि तेरे जीवन में एक नया पत्ता खिलना है, கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற மேன்மையான ஸ்தானத்தை விட்டு परमेश्वर ने जिस उन्नति स्थान में तुझे रखा था, உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக மனுஷனுடைய ஆலோசனை கேட்டு நீங்கள் இறங்கி விடக் கூடாது. इस संसार के आशीर्वाद के लिए मनुष्यों की सलाह सुनकर उनके पीछे न दौड़े। நாம் என்ன அனுபவிக்க வேண்டும் என்பதை நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். परमेश्वर जानता है कि तेरे जीवन में तू क्या अनुभव करना है, உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். क्योंकि परम पिता जानता है कि तेरे जीवन में क्या आवश्यकता है। அவர் அப்படினால உலகத்துல பெரிய மனுஷன் ஆக வேண்டும் என்று விரும்பி, इसलिए संसार में मुझे भी एक बड़ा मनुष्य बनना है कहकर, தேவனுடைய பிள்ளைகள் மனுஷனுடைய விருப்பத்தின்படியே நீங்கள் இறங்கி போக கூடாது. इसलिए मनुष्य की सलाह को सुनकर उनके पीछे ना दौड़े, சத்தியத்தின்படி உறுதியா நிற்கணும். सत्य में खड़े रहो। இயேசு வசனத்தினால் சாத்தானை ஜெயித்தார். यीशु मसीह वचन के जरिए शैतान पर जय पाए। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் சாத்தானை ஜெயிக்க வேண்டுமானால், प्रभु के बच्चे यदि तुम भी शैतान पर प्रबल होना है, ஒரே ஒரு ஆயுதம், அதுதான் வேத வசனம். एक ही एक हथियार है, वही पवित्र शास्त्र का वचन। ஒரே ஒரு ஆயுதம், அது வேத புஸ்தகம். एक ही एक हथियार हमें दिया गया, वही पवित्र शास्त्र। இந்த வேத வசனத்தை சத்திய கச்சையாக கட்டிக்கொள்ள வேண்டும். इस पवित्र शास्त्र के वचन को कमर में कट्टी बंद के समान बांधना है, இந்த வசனம் தான் நம்முடைய வாயில் பட்டயமா இருக்கணும். और यही वचन हमारे जीभ में हथियार के समान होना है। இந்த வசனம் தான் நம்முடைய கையில ஒரு பட்டயமா இருக்கணும். यही वचन हमारे हाथ में एक हथियार के समान होना है। அதனால தான் சொல்லுகிறது, इसलिए इस प्रकार कहता है, வேதத்தை வாசியுங்கள், शास्त्र पढ़िए, வேதத்தை வாசியுங்கள், पवित्र शास्त्र पढ़िए। வேதத்தை வாசிக்க வாசிக்க जितने आप पवित्र शास्त्र पढ़ोगे, வேதம் உங்களோடு கூட பேசு. पवित्र शास्त्र आपसे बातें करेगा। அந்த வேத வசனம் உங்கள் இருதயத்தில் நிரம்பும். ये वचन आपके हृदय में भरा जाएगा। வேத வசனம் உங்கள் இருதயத்தை நிரப்பும் போது, जब ये वचन आपका हृदय में भर लेगा, எந்த மனுஷன் உங்களை சோதிக்கும்படியாய் வந்தாலும், चाहे कोई भी व्यक्ति तुम्हें परखने निकल आए, கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற உன்னதமான ஸ்தானத்தை விட்டு உங்களை இறக்க வைக்கும்படியாய், चाहे परमेश्वर आपको रखा उन्नति स्थान से आपको नीचे गिराने के लिए, பிசாசு ஒருவேளை தந்திரமாய் கிரியை செய்தாலும், शैतान बड़ी चालाकी से योजना करने पर भी, தேவனுடைய பிள்ளை நீ வசனத்தினால் சாத்தானை ஜெயிக்கலாம். प्रभु के बच्चे तू वचन के जरिए शैतान पर जय पा सकता है। சாத்தானை ஜெயிக்க ஒரே ஆயுதம் வசனம். शैतान को शैतान के ऊपर जय पाने का हथियार एक ही वचन, இயேசு சாத்தானை வசனத்தினால் ஜெயித்தார். क्योंकि प्रभु यीशु मसीह ने वचन के जरिए शैतान को जय दिलाया। அதனால் தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், इसलिए प्रभु के बच्चे जान लीजिए, உங்கள் வாழ்க்கையில் ஒரு துளிர் வந்து வசந்த காலம் உண்டாக வேண்டுமானால், यदि तेरे जीवन में नए पत्ते खिलकर ग्रीष्म काल के आरंभ होना
है, முதலாவது நீங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்திலே நீங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும். आप सबसे पहले सीखे हुए सत्य में बने रही है. இரண்டாவதாக दूसरी बात, உலகத்திலே உலக மக்களை பிரியப்படுத்த விரும்பி इस संसार के मनुष्य की प्रसन्न दिलाकर, அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு விருத்தி உண்டாக வேண்டும் என்று விரும்பி यदि आपके जीवन में एक उन्नति और लाना है कर மனுஷனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து मनुष्यों की सलाह को सुनकर, கர்த்தர் வைத்திருக்க அந்த மேன்மையான நிலைமையிலிருந்து இறங்கி प्रभु ने आपको रखा उन्नति स्थान से उतर कर, உலகத்துக்கு பின்னாக संसार के पीछे இம்மையின் ஆசீர்வாதத்துக்காக क्षण भर के आशीर्वाद के लिए, அழிந்து போகிற மனுஷனுடைய பாராட்டுக்கு பின்பாக नाश होने वाले मनुष्य की बढ़ोतरी के पीछे, தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் இறங்கி போக கூடாது. उस प्रशंसा के पीछे कभी दौड़ो मत. அதுல நீங்கள் உறுதியா இருக்கணும். एक बात पे खड़े रहो. கர்த்தர் உங்களை எந்த ஸ்தானத்துல வைத்திருக்கிறாரோ அதுல நீங்கள் உறுதியா இருக்கணும். जिस स्थान पर प्रभु ने आपको रखा है वहां पर स्थिर खड़े रहो. கர்த்தர் உங்களை என்ன கனி கொடுக்க வைத்திருக்கிறாரோ அந்த கனியை நீங்கள் தப்பாமல் கொடுக்கணும். जो फल प्रभु आपके द्वारा लाना चाहता है उस फलों को निरंतर देते रहो. குடியிருக்கிற மக்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களை எப்படி மதுரமாய் வைத்திருக்கிறாரோ அப்படி நீங்கள் மதுரமாய் இருக்கணும். जिन लोगों के बीच में आप रहते आ रहे हो, जिस मीठेपन से आप रहते हो उस मीठेपन में बने रहो. அந்த மதுரத்தையும் அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையும் விட்டுவிட்டு उस मीठेपन और अच्छी फलों को छोड़कर மனுஷனை பிரியப்படுத்த போக கூடாது. मनुष्यों की प्रशंसा करने मत जाओ. அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, யோவான் சுவிசேஷம் यूहन्ना रचित सुसमाचार அவருடைய 1வது அதிகாரம் उसका पहला अध्याय 45-46 வசனம் வாசிங்க. யோவான் 1வது அதிகாரம் यूहन्ना पहला अध्याय. नतनेल ने उससे कहा, तू मुझे कैसा जानता है? यीशु ने उसको उत्तर दिया, इससे पहले कि फिलिप्पुस ने तुझे बुलाया तब तू अंजीर के पेड़ के तले था, तब मैंने तुझे देखा था. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, यहाँ पर इस प्रकार लिखा है, நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன். पहले कि तू जब अंजीर के पेड़ के तले था तब मैंने तुझे देखा था. பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே फिलिप्पुस तुझे बुलाने से पहले, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன். जब तू अंजीर के पेड़ के तले था मैंने तुझे देखा था. பிலிப்பு என்கிற ஒரு தேவ மனுஷன். फिलिप्पुस एक परमेश्वर का मनुष्य था. அவன் நாத்தான்வேலை கண்டு वो नतनिएल को देखकर நியாய பிரமாணத்திலே परमेश्वर के धर्म में மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறதை கண்டோம். मूसा और भविष्यद्वक्ता ने लिखा है, हम जानते हैं. அவர் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு वो यूसुफ का पुत्र यीशु नासरी है என்று சுவிசேஷம் சொல்லுகிறார். ऐसे उन्होंने सुसमाचार बताया. சுவிசேஷம் சொல்லும்போது सुसमाचार बताते वक्त இந்த நாத்தான்வேல் கேட்கிறான், नतनिएल ने पूछा, நாசரேத் என்று சொன்னால் எந்த நன்மையும் கிடைக்காத ஒரு இடம். क्या कोई अच्छी वस्तु भी नासरत से निकल सकती है? அப்ப நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை உண்டாகுமா? क्या कोई अच्छी वस्तु नासरत से निकल सकती है? இந்த வார்த்தை முன்னிட்டு பிலிப்பு ये फिलिप्पुस ने सुनकर நாத்தான்வேலை பார்த்து சொல்லுகிறார், नतनिएल से कहा, இந்த நாத்தான்வேலை வந்து பார் என்று அழைத்து கொண்டு போகிறார். चलकर देख ले कर ले गया. யாதொரு நன்மை உண்டாக கூடுமா? क्या कोई अच्छी वस्तु भी निकल सकती है? பிலிப்பு சொல்லுகிறார், வந்து பார். फिलिप्पुस ने देखा, चलकर देख, வந்து பார். चलकर देख. இந்த நாத்தான்வேல் பிலிப்பு பின்னாடி போகிறார். अभी नतनिएल फिलिप्पुस के पीछे गया. இயேசு நாத்தான்வேலை பார்க்கிறார். यीशु नतनिएल से मिले. நாத்தான்வேலை பார்த்த உடனே नतनिएल को देखकर ही கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்கிறார். और उन्होंने कहा, निष्कपट इस्राएल, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். तू इस्राएल का निष्कपट हो. அப்ப கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னபோது जब उसे कहा कि तुम निष्कपट इस्राएल हो, நாத்தான்வேல் இயேசுவை பார்த்து கேட்கிறார், नतनिएल ने यीशु से पूछा, நீர் என்னை எப்படி அறிவீர்? आप मुझे कैसे जानते हो? இயேசு அவனை நோக்கி, यीशु ने कहा, பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்பதாகவே पहले तुझे फिलिप्पुस यहाँ बुलाने से पहले, நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன். जब तू अंजीर के पेड़ के तले था मैंने तुझे देखा था. பிலிப்பு நாத்தான்வேலை சந்தித்து फिलिप्पुस नतनिएल से भेंट होकर அவனுக்கு சுவிசேஷம் சொல்லி उसे सुसमाचार सुनाकर இயேசுவிடத்திலே அழைத்து கொண்டு வருகிறார். यीशु के पास लेकर आया. இயேசு பிலிப்பை நாத்தான்வேலை பார்த்தபோது जब यीशु ने नतनिएल को मिला, பார்த்த உடனே சொல்லுகிறார், देखकर ही कहा, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். इस इस्राएल है, इसमें कपट नहीं. கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ये सचमुच इस्राएली है, इसमें कपट नहीं. அதை கேட்ட உடனே நாத்தான்வேலுக்கு அதிர்ச்சி ஆயிற்று. ये सुनते ही नतनिएल
अचंबा हो गया। ஆண்டவரே இது நீர் எப்படி என்னை அறிவி? तू मुझे कैसा जानता है? நான் உன்னை அத்திமரத்தின் கீழே இருக்கும்போதே கண்டுட்டேப்பா. तू अंजीर के पेड़ के तले बैठा था तभी मुझे देख लिया। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன் இருதயத்தின் எண்ணங்களின் தோற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். प्रभु के बच्चे तेरे हृदय और तेरे हृदय के सोच को भी प्रभु जानता है। அப்ப இருதயத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். तेरे हृदय के सारे सोच को प्रभु जानता है। இந்த பிலிப்பு நாத்தான்வேலுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறார். फिलिपुस नतनिएल को सुसमाचार दिया। அத்திமரத்தின் கீழே இருக்கிற நாத்தான்வேலுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறார். अंजीर के पेड़ के तले बैठा हुआ नतनिएल से फिलिपुस ने सुसमाचार बताया। தேவனுடைய பிள்ளைகள் ஆத்தும பாரத்தோடு சுவிசேஷ வேலையை நீங்கள் செய்ய வேண்டும். एक प्राण की बोझ के साथ सुसमाचार बोलना है। எவர்கள் ஆத்தும பாரத்தோடு சுவிசேஷ வேலை செய்கிறார்களோ जिनके अंदर प्राण की बोझ के साथ सुसमाचार बोलते हैं, அவருடைய வாழ்க்கை துளிர்க்கும். उनके जीवन में एक प्रगति होगी। அவருடைய வாழ்க்கை துளிர்க்கும். उनके जीवन में एक प्रगति होगा। யோவான் 4 அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் यूहन्ना रचित सुसमाचार 4 अध्याय में लिखा है। அங்கே சமாரியா ஸ்திரீ என்கிற ஒரு ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். वहाँ सामरी स्त्री के बारे में हम पढ़ते हैं। அந்த சமாரியா ஸ்திரீ ये सामरी स्त्री அவள் ஒரு பாவியான ஸ்திரீ என்று சொல்லி वो एक पापी स्त्री कहकर அந்த சமாரியர்கள் எல்லாரையும் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். उसे समाज के लोगों ने ठुकराया था। அதுல ஊர்ல ஒரு பொது கிணறு இருந்தது. वहाँ पर एक कुआं था। அங்கே கிணற்று போய் தண்ணீர் எடுக்க கூட அவளுக்கு பயம். उस कुएं में जाकर पानी लेना भी उसे डर लगता था। ஆனபடினாலே इसलिए மனிதர்களுக்கு நடமாட்டம் இல்லாத जब मनुष्यों की चलना फिरना बंद होता है, அல்லது மனிதர்கள் இல்லாத நேரத்துல यानी जब मनुष्य लोग बाहर नहीं निकलते, மத்தியான வேளையிலே போய் அந்த கிணற்று தண்ணீர் எடுத்து கொண்டு வருவாங்க. दोपहर के समय जाकर वो अपने लिए पानी ले आती थी। அந்த சமாரியா ஸ்திரியை இயேசு கிறிஸ்து முன்ன பின்ன பார்க்கல. उस सामरी स्त्री ने यीशु मसीह को कभी नहीं देखा था, ஆனா இயேசு அறிந்திருந்தார். लेकिन यीशु जानते थे இந்த நேரத்துக்கு போனா கிணற்றுக்கு தண்ணி எடுக்க சமாரியா ஸ்திரீ வருவாய். अगर मैं इस समय जाऊंगा तो वो सामरी स्त्री कुएं में पानी लेने आएगी। சரியான நேரத்துல சமாரியா ஸ்திரீ அங்க வருவ நேரத்துல அங்க போய் இருக்கிறார். ठीक समय परमेश्वर यीशु मसीह वहां पर जाकर बैठ गए। சீசர்கள் தன்னோடு கூட இருந்தால் उनके चेले उनके संग थे। சீசர்கள் முறுமுறுப்பார்கள். चेले कुड़कुड़ाएंगे। பாவியான ஸ்திரீ இடத்துல பேசுகிறார். देखो सामरी स्त्री से पापी स्त्री से बात कर रहे हैं। இந்த பாவியான ஸ்திரீக்கு பாவியான ஸ்திரீ இடத்துல இவருக்கு என்ன வேலை? इस पापी स्त्री के साथ इस यीशु को क्या काम है? எல்லாம் பேசுவாங்க. ऐसे वो बातें करेंगे। அதனால சீசர்களை அப்படியே அனுப்பி விட்டுட்டாரு. इसलिए चेलों को दूर भेज दिए। போய் போஜனம் வாங்கிட்டு வாங்க. जाओ जाकर भोजन खरीद के लाओ। சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க. जाओ खाने पीने की कोई इंतजाम करो। எல்லாரும் அனுப்பி விட்டாரு. सबको भेज दिए। இப்ப சமாரியா ஸ்திரீ தண்ணி எடுக்க வர்றா. अभी सामरी स्त्री पानी लेने आती। தண்ணி எடுக்க வந்த சமாரியா ஸ்திரீட்ட தண்ணி கேட்டார். पानी लेने आई हुए सामरी स्त्री के पास पानी मांगा। கொஞ்சம் பேச்சு கொடுத்தார். थोड़ा बात किया சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பித்தார். और सुसमाचार बोलने लगे। நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு जो मैं देने वाला पानी को पीता है ஒரு காலம் தாகம் உண்டாயிராது. उसे कभी प्यास नहीं आएगी। அது அவனுக்குள்ளே நித்திய காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாயிருக்கு. वो एक अनंत जीवन का सोता है उस पानी में। இப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது इस प्रकार जब उसे सुसमाचार बताई गई, உங்களுடைய உள்ளான அந்தரங்க வாழ்க்கையை குறிப்பிட்டு காண்பிக்கிறார். परमेश्वर ने उसे आंतरिक जीवन को वहां पर बताया। அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே நாத்தான்வேலை கண்ட ஆண்டவர் जो परमेश्वर ने अंजीर के पेड़ के तले नतनिएल से भेंट की, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சமாரியா ஸ்திரீயின் அந்தரங்க வாழ்க்கையை பார்க்கிறார். सबके द्वारा टुकराए गए सामरी स्त्री के आंतरिक जीवन को प्रभु ने देखा। அவளுடைய ஜீவியம் அலங்கோலமான ஒரு வாழ்க்கை. उसका जीवन बहुत ही टूटा हुआ जीवन था। இயேசு சொல்லுகிறார், प्रभु ने कहा உன் புருஷனை அழைத்து கொண்டு வா. तू अपने पति को बुला ला। அவ உள்ளதை சொன்னாய். उसने सच कहा, எனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். मेरे 5 पति थे। இப்பொழுது இருக்கிறவன் எனக்கு புருஷன் அல்ல. जिसके पास अब हूँ वो मेरा पति नहीं। தேவனுடைய பிள்ளைகள் உள்ளதை உள்ளது போல சொன்னாய். उसने सच को सच से कहा। சமாரியா ஸ்திரீ கர்த்தர் ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். परमेश्वर ने सामरी स्त्री को एक उद्धार दिलाया। அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். उसको एक अच्छा आनंद। தண்ணி எடுக்க வந்தாய். उसने पानी लेने आया। குடத்தை அப்படியே வைத்து விட்டு उसने अपने बर्तन को रखकर ஊருக்குள்ள வேகமா ஓடி போனாய். दौड़ कर गई। மேசியாவை பார்த்தேன். मैंने मीशिया को देखा। மேசியாவை பார்த்தேன். मैंने मसीहा को देखा। ஒருவர் வந்திருக்கிறார். एक जन आया है। என் வாழ்க்கை அப்படியே சொல்லிவிட்டார். देखो उसने मेरा जीवन को वैसे ही बोल दिया। நீங்கள் வந்து பாருங்கள். अब आकर देखो। வந்து பாருங்கள்.
பாருங்கள். आखिर देखो, பிலிப்பு சொன்ன ஒரு வார்த்தை வந்து பார். फिलिप्पुस ने कहा एक शब्द चल कर देख. சமாரியா ஸ்திரீ சொன்ன ஒரு வார்த்தை வந்து பார். और सामरी स्त्री भी यहाँ कहती है चल कर देखो. தேவனுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்வதற்கு நிறைய படிக்கணும்னு அவசியம் இல்ல. परमेश्वर के बच्चे सेवकाई करने के लिए पढ़ाई की जरूरत नहीं. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு நிறைய படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்ல. प्राणों को कमाने के लिए अधिक पढ़ाई की जरूरत नहीं. வசனம் உள்ளே இருக்குமேயானால், यदि वचन भीतर हो, சத்தியத்தில் உறுதியாக இருப்பீர்களேயானால், यदि सत्य में बने रहोगे, ஆத்தும பாரம் இருக்குமேயானால், यदि प्राण की बोझ हो, தேவனுடைய பிள்ளை ஒரே ஒரு வார்த்தை एक ही एक बात, வந்து பார். एक ही शब्द चल कर दे, வந்து பார். चल कर दे. ஒரு வார்த்தை ये एक शब्द அந்த பட்டணம் முழுவதையும் ரட்சித்தது. वो सारे नगर को उद्धार में लाया. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க பண்ண வேண்டுமானால், प्रभु के बच्चे यदि जीवन में प्रगति होना है, உங்கள் வாழ்க்கை வசந்தமாய் மாற यदि வேண்டுமானால், तेरे जीवन में ग्रीष्म काल की आरंभ होना है, நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். तो हम सुसमाचार बोलने वाले बनना है. ஆத்தும பாரம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். प्राण की बोझ होना है. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரின் வம்சத்தை मुझे मेरी सेवा करने वाले लेवियों के वंशों को நான் வர்த்திக்க பண்ணுவேன். मैं बढ़ाऊंगा. கர்த்தர் சொன்ன வார்த்தை, यही प्रभु ने कहा है, எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரின் வம்சத்தை मेरी सेवा करने वाले लेवियों के वंशों को நான் வர்த்திக்க பண்ணுவேன். मैं बढ़ाऊंगा. ஊழியத்துக்கு வரும்போது जब सेवकाई के लिए आते हैं, ஆரம்பத்துல ஊழியர்கள் अनेक கஷ்டப்படுகிறார்கள். शुरुआत में सेवकाई बहुत तकलीफ उठाते हैं. கர்த்தருடைய வார்த்தையின்படி प्रभु के वचन के जरिए கர்த்தர் அவர்களை விருத்தி அடைய और பண்ணுகிறார். वैसे उन्हें बढ़ाता है प्रभु. ஊழியத்தை விருத்தி அடைய பண்ணுகிறார். सेवकाई में बढ़ोतरी होती है. அவர்கள் விருத்தி அடையும் போது जब उनकी बढ़ोतरी होती है, இன்னைக்கு अनेक தவறாய் பேசுகிறார்கள். आज कई लोग गलत रीति से बात करते हो. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த வார்த்தை அது. प्रभु ने उनको एक वायदा दिया है, எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரின் வம்சத்தை நான் வர்த்திக்க பண்ணுவேன். मेरी सेवा करने वाली लेवियों की वंशों को मैं बढ़ाऊंगा. கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய வேண்டும். प्रभु की सेवकाई करना है. இன்னைக்கு अनेक மனுஷனுக்கு ஊழியம் செய்கிறார்கள். आज कई लोग मनुष्य की सेवा करते आ रहे மனுஷனை हैं. பிரியப்படுத்த ஊழியம் செய்கிறார்கள். मनुष्य की प्रशंसा करने की कोशिश करते हैं. மனுஷனை பிரியப்படுத்த ஊழியம் செய்கிறார்கள். मनुष्य की चाहत रखने की कोशिश करते हैं. தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும். प्रभु के बच्चे सत्य को सच्चाई से बताइए. அப்போஸ்தலனாகிய பவுல் ஜனங்களால் பகைக்கப்பட்டார். प्रेरित पौलुस को लोगों ने ठुकराया. காரணம் ஒரே ஒரு காரியம், केवल एक ही कारण था, சத்தியத்தை சத்தியமாய் போதித்தார். क्योंकि उन्होंने सत्य को सच्चाई से बताया. பவுல் சொல்லுகிறார், पौलुस ने कहा, நான் உங்களுக்கு சத்தியத்தை போதித்தபடினால் मैंने तुम्हें सत्य समझाया, इसलिए நீங்கள் என்னை சத்ருவாய் எண்ணுகிறீர்கள். आपने मुझे अपना शत्रु बना लिया. நான் உங்களுக்கு சத்தியத்தை போதித்தபடினால் நீங்கள் என்னை சத்ருவாய் எண்ணுகிறீர்கள். मैंने आपको सत्य बताया, परंतु आपने मुझे शत्रु बना लिया. மனுஷர்கள் நம்மை சத்ருவாய் நினைத்தாலும் பரவாயில்லை. हो सकता है मनुष्य हमें शत्रु क्यों ना समझे, தேவனுடைய பிள்ளை சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும். बल्कि सत्य को सच्चाई से बताओ. கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். प्रभु की सेवा करो, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவருடைய வம்சத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். क्योंकि जो कोई प्रभु की सेवा करता है उनकी वंशों को प्रभु बढ़ाएगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், आज कई लोग ये कहते हैं, பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள், बच्चों को जन्माते हैं, பிள்ளைகளை வளர்க்கிறார்கள், बच्चों को बढ़ाते हैं, தாயின் தகப்பன உள்ளத்துக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். माता पिता अपने अंदर एक निर्णय लेते हैं. ஏதோ ஒரு கஷ்டத்துல பிள்ளையை உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை பிள்ளையை கர்த்தர் பாதுகாத்து கொடுக்கிறார். कोई एक ऐसे अवस्था में बच्चे का प्राण को प्रभु ने सुरक्षा किया, ஊழியத்துக்கு என்று பிரதிஷ்டை பொருத்தனை பண்ணுகிறார்கள். तुरंत एक प्रभु से वायदा करते हैं सेवकाई के लिए. ஆனா ஊழியத்துக்குன்னு பொருத்தனை பண்ணி जब प्रभु के लिए उसे निर्णय लेते हैं, பிள்ளைக்கு எந்த வசனத்தை கற்றுக் கொடுப்பதில்லை. लेकिन उस बच्चे के दिल में कोई भी वचन नहीं रहता. பிள்ளைகள் தெய்வ பயத்துல வளர்வதில்லை. वो बच्चा प्रभु के भय में नहीं बढ़ता. பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஜீவித்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. परमेश्वर और बच्चे के जीवन में कोई लेना देना नहीं. ஆனா பெற்றோருக்கு ஒரு பெருமை, लेकिन बालक के अंदर एक घमंड. பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், बच्चे बालक कहते हैं, எவ்வளவு படிக்கணுமோ அவ்வளவு படிக்கட்டு, जितना पढ़ना है मेरा बेटा पढ़ने दो. அவ்வளவு படிச்சு उतना पढ़कर ஒரு வேலைக்கு போகணும். अच्छे काम करना है, அப்புறமா வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வரணும். फिर नौकरी रिजाइन कर सेवकाई आना है. அப்ப மைக்க பிடிச்சு சொல்லும் போது, फिर जब वो माइक पकड़ कर कहेगा, நான் இவ்வளவு படிச்சேன், मैंने इतना पढ़ाई
पढ़ाई किया, வேலை பார்த்தேன், नौकरी किया, இத்தனை 1000 சம்பளம் எடுத்தேன், इतना 1000 कमाया, இத்தனையும் ரிசைன் பண்ணிட்டு ये सब रिजाइन कर कर நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன் अभी मैं सेवकाई में हूँ, அப்படின்னு சொன்னா ऐसे कहने அது पर தனக்கு ஒரு மரியாதையா இருக்கும் என்று நினைக்கிறார்கள். तभी उसके लिए एक मर्यादा होगा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு படிப்பு அவசியம் இல்லை. प्रभु के बच्चे प्रभु की सेवकाई करने के लिए पढ़ाई की जरूरत नहीं। எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார். एलिया ने परमेश्वर का आग को उतराया, எலியாவின் மீது கர்த்தருடைய கரம் இருந்தது. क्योंकि परमेश्वर की शक्ति एलिया के ऊपर था। கர்த்தருடைய கரம் கூட இருக்குமானால், यदि यहोवा की शक्ति हमारे ऊपर होगा, கர்த்தருடைய வசனம் கூட இருக்குமானால், यदि परमेश्वर का वचन हमारा अंदर होगा, சத்தியம் இருக்குமானால், यदि परमेश्वर की सत्य पाई जाएगी, மனுஷனை பிரியப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ்வீர்களானால், यदि मनुष्य को प्रसन्न दिलाने वाले एक जीवन न जियोगे तो தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை கொண்டு ஆத்துமாக்களை சந்திப்பார். तब भी परमेश्वर आपके जरिए प्राणों को कमाएगा। ஆத்துமாக்களை சந்திப்பது மட்டுமல்ல, केवल प्राणों को कमाना नहीं, அவருடைய வாழ்க்கையின் உள்ளிந்திரியங்கள் அந்தரங்கங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி தருவார். बल्कि उनके आंतरिक जीवन को आपको परमेश्वर दिखलाएगा। வேதம் வாசிக்க வேண்டும். पवित्र शास्त्र पढ़िए, மற்ற எந்த படிப்பு படித்தாலும் चाहे आप कौन सा भी पढ़ाई करो, வேதம் படிக்காவிட்டால் கர்த்தருடைய வார்த்தை சொல்ல முடியாது. अगर तुम पवित्र शास्त्र नहीं पढ़ोगे प्रभु के वचन को नहीं बता पाओगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। வாழ்க்கை துளிர்க்க வேண்டுமானால், यदि तेरे जीवन में एक नयापन होना है, வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் பிறக்க வேண்டுமானால், यदि तेरे जीवन में ग्रीष्म काल के आरंभ होना है, தேவனுடைய பிள்ளை நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். प्रभु के बच्चे तुम सुसमाचार बताना है, ஆத்துமாக்களை கர்த்தரிடத்தில் வரவழைக்கிறவர்களா இருக்க வேண்டும். प्रभु के चरण में प्राणों को लेकर आना है। ஆத்துமாக்களை கர்த்தரிடத்தில் வரவழைப்பது மட்டுமல்ல, केवल उन प्राणों को प्रभु के पास लाना नहीं, தேவனுடைய பிள்ளைகள் அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும். बल्कि उन्हें उद्धार के मार्ग में ले आना है। இந்த ஆத்தும பாரமும் வசனமும் சத்தியமும் எவர்களுக்குள்ளே இருக்கிறதோ, ये प्राण आत्मा का बोझ किसके अंदर है? அவர்கள் யாரிடத்துல பேசினாலும், वो जिनके पास भी बातें करे, யாரிடத்துல பழகினாலும், जिनसे भी वे व्यवहार रखे, அவர்கள் वचनத்தை பேச பேச वचन बोलते बोलते அந்த வசனம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்து वचन क्रिया कर कर அந்த மனுஷன் தானாகவே ரட்சிக்கப்படுகிறார். उद्धार में वो मनुष्य वैसे निकल आएगा। ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு एक मनुष्य को उद्धार में लाना, தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ளே சத்தியம் இருக்கணும், सबसे पहला सत्य हमारे अंदर होना है, நமக்குள்ளே வசனம் இருக்கணும், हमारे भीतर वचन होना है, நமக்குள்ளே ஆத்தும பாரம் இருக்கணும். हमारे अंदर प्राण का बोझ होना है। அந்த ஆத்தும பாரத்தோடு சத்தியத்தை பேசும்போது इस प्राण के बोझ के साथ जब वचन बांटेंगे, சுவிசேஷத்தை கேட்கிற மனுஷன் जो ये सुसमाचार सुनेगा, கர்த்தரிடத்தில் வழி நடத்தப்படுகிறார். तब वो प्रभु के रास्ते में आगे बढ़ेगा। கர்த்தரிடத்தில் வழி நடத்தப்படுவது மட்டுமல்ல, केवल प्रभु के रास्ते में आगे बढ़ना नहीं, அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுகிறார். वो मनुष्य उद्धार पाता है, அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுகிறார். वो मनुष्य वो स्त्री उद्धार पाती है। தேவனுடைய பிள்ளைகள் अनेक சீசர்களை உருவாக்குறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். प्रभु के बच्चे कई चेले बनाने वाले लोग आपको बनना है, अनेक சீசிகளை உருவாக்குறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். कई चेलियों को तैयार करने वाले आप बनने हैं। உலகத்துல ஒன்று கொண்டு வந்தது இல்லை, इस संसार में हमने कुछ नहीं लाया, உலகத்துல ஒன்று கொண்டு போவதும் இல்லை. ना ये संसार से हम कुछ लेकर जाने वाले हैं। ஏதோ ஒன்றை உலகத்தில் விட்டு விட்டு போக வேண்டும். सब कुछ हम इस संसार में छोड़कर जाना है। ஒரு பக்தன் எழுதி இருந்தார், इस भक्ति इस प्रकार लिखा है, தேவனுடைய பிள்ளைகள் சாதாரண பென்சில், एक साधारण पेंसिल, சாதாரண பென்சிலை வைத்து நோட்ல பக்கம் பக்கமா எழுதுகிறோம். साधारण पेंसिल से हम अपने किताबों में लिखते हैं। அந்த பென்சில் நோக்கு குறையும் போது जब उस पेंसिल का तेज कम होता है, அந்த ஷார்ப்னர் வச்சு திருகி फिर उसे हम शार्प करते हैं, அது நன்றாக எழுதுகிறோம். फिर लिखते हैं। குறிப்பிட்ட நாட்கள் அந்த பென்சில் யூஸ் ஆகுது, कुछ समय तक उस पेंसिल की उपयोग होती है, அதற்கு பிறகு அந்த பென்சில் ஒண்ணுமில்லாமல் கரைந்து போகிறது. उसके बाद वो पेंसिल घट जाता है, அப்புறம் நம்ம பென்சிலை தூக்கி தூர போட்டுறாங்க. फिर उस पेंसिल को फेंक देते हैं। அந்த பென்சிலுக்கு ஒரு சந்தோஷம், लेकिन पेंसिल को एक आनंद है, நான் இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சமாய் கரைந்து चाहे मैं थोड़ा थोड़ा घटता जाऊं, ஒன்றுமில்லாமல் போனாலும் चाहे मैं कुछ भी ना हूँ, நான் ஒரு மனுஷனுடைய கையில் இருக்கும் வரையிலையும், लेकिन जब तक एक मनुष्य के हाथ में जब तक हूँ, என்னை கொண்டு எழுதப்பட்ட வார்த்தைகள் मेरे द्वारा लिखा गया शब्द, எத்தனையோ டைரி நிறைந்து போய் இருக்கிறது. देखो कितना ही पुस्तक भर गया है। நான் மடிந்தாலும் பரவாயில்லை, चाहे मैं घट जाऊं, என்னை கொண்டு எழுதின வார்த்தைகள் டைரி டைரியா நிரம்பி இருக்கிறது. मेरे द्वारा लिखा गया शब्द पुस्तकों में भरा है। பென்சிலுக்கு ஒரு சந்தோஷம், पेंसिल को एक आनंद, சத்தியத்தை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள், सत्य को जाना वो प्रभु के बच्चे, நம்முடைய வாழ்க்கை அழிந்தாலும், चाहे मेरा जीवन घट जाए, நம்முடைய வாழ்க்கை முடிந்தாலும், मेरा जीवन समाप्त हो जाए, ஏதோ ஒன்றை உலகத்தில் விட்டு விட்டு போக வேண்டும்.
வேண்டும். लेकिन इस संसार में मुझे एक चिन्ह छोड़कर जाना है. நம் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் இருக்க வேண்டும். मेरे द्वारा उद्धार पाए हुए प्राणों को कमाना है. நம் மூலமாய் உருவாக்கப்பட்ட சீசர்கள் சீசிகள் இருக்க வேண்டும். मेरे द्वारा उत्पन्न किए गए चेले और चेलियां होना है. ஏதோ ஒன்றை கர்த்தருக்காக விட்டு விட்டு கடந்து போக வேண்டும். कुछ तो इस संसार में चिन्ह छोड़कर जाना है. இந்த ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ये एक प्यास तुम्हारे अंदर पाया जाना है. நான் உலகத்தை விட்டு கடந்து போனாலே चाहे मैं इस संसार को छोड़ दूं, என்னால் ஏதோ ஒரு காரியம் உலகத்தில் இருக்க வேண்டும். मेरे जरिए इस संसार में एक चिन्ह पाया जाना है. இந்த எண்ணத்தோடு நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வீர்களேயானால் ये सोच विचार के साथ जब तुम सेवा करोगे, தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை விருத்தி அடைய பண்ணுவார். तभी परमेश्वर तेरे जीवन में एक प्रगति ले आएगा. உங்கள் வாழ்க்கையை துளிர பண்ணுவார். तेरे जीवन में ग्रीष्म काल की आरंभ होगी. மாத்திரமல்ல ஒரே ஒரு காரியம் और एक ही शब्द बात बताएंगे. நேற்று நீங்கள் வாசிப்பீர்களேயானால் अगर हम पढ़ेंगे तो யாத்ராமத்தின் புஸ்தகம் निर्गमन के पुस्तक அந்த 17வது அதிகாரம் उसके 17वां अध्याय 19வது வசனத்தை வாசிங்கள். 19वां वचन को पढ़े. पर जब मूसा के हाथ भर गए तब उन्होंने एक पत्थर लेकर मूसा के नीचे रख दिया और वहाँ उस पर बैठ गया और आरोन और ऊर एक एक अलग में उसके हाथ को संभाले रहे और उसके हाथ सूर्यास्त तक स्थिर रहे. நேற்று வாசிக்கிறோம் यहाँ पर 12 वचन में पढ़ते हैं, அபிமெலேக்கோடு யுத்தம் நடக்கிறது. यहाँ पर अमालेकियों के साथ युद्ध हो रहा है. யோசுவாவை யுத்தத்துக்கு அனுப்பி வைக்கிறார் மோசே. मूसा यहोशू को युद्ध के लिए भेजते हैं. மோசேக்கு அடுத்த ஸ்தானத்துல யோசுவா வருகிறார். मूसा के अगले पद में यहोशू आते हैं. யோசுவாவை பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். अभी यहोशू को प्रतिष्ठा किया जाता है. மோசே ஜெபத்தில் தரித்திருக்கிறார். मूसा प्रजा के साथ बने हैं. யோசுவா களத்துல போய் யுத்தம் பண்ணுகிறார். बल्कि यहोशू युद्ध में है. இப்போ அபிமெலேக்கோடு யுத்தம் நடக்கிறது. अमालेकियों के साथ उनका युद्ध हो रहा है. மோசே ஜெபத்துல தரித்திருக்கிறார். और मूसा प्रार्थना में बने हैं. தன் கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி நிற்கிறார். उन्होंने अपने हाथों को प्रभु की ओर उठाया है. மோசேயின் கரங்கள் உயர்ந்திருக்கிற வரையிலையும் जब तक मूसा का हाथ ऊपर था, அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றி உண்டாகி கொண்டே இருக்கிறது. वहाँ इस्राएली प्रबल होते थे. மோசேயின் கரங்கள் தளர்ந்து போகும்போது परंतु जब उनका हाथ नीचे आता था, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அங்க தோல்வி உண்டாகிறது. तब इस्राएली लोग हार देखते थे. அமலேக்கியர் மேற்கொள்கிறார்கள். अमालेक प्रबल होते थे. இஸ்ரவேலர் கீழே விழுகிறார்கள். इस्राएली हार होते थे. மோசேயின் கைகள் தூக்கும்போது जब मूसा का हाथ ऊपर होता, இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொள்கிறார்கள், எதிரிகள் வீழ்ந்து போகிறார்கள். तो इस्राएली लोग प्रबल होते थे और अमलेकी लोग हार जाते थे. மோசேயும் நம்ம போல ஒரு பாடு உள்ள மனுஷன் தான். मूसा भी हमारे जैसे एक पीड़ा सहा हुआ व्यक्ति है. மோசே கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருந்தார். मूसा को परमेश्वर ने अभिषेक किया. லட்சக்கணக்கான ஜனங்களை இஸ்ரவேலுக்கு கானானுக்குள் கொண்டு போக வேண்டும் என்று அபிஷேகம் பண்ணினார். कितने ही लाख लोगों को परमेश्वर ने कनान की ओर चलाने के लिए उन्हें प्रभु अभिषेक किया. ஆனால் இந்த மோசே लेकिन ये मूसा கரங்களை தூக்கி கொண்டு இருக்கும்போது ஜனங்களுக்கு வெற்றி உண்டாகிறது. जब उन्होंने अपने हाथों को उठाया था तब लोगों को जय मिली. மோசேயின் கரங்கள் தளர்ந்து போகிறது. जब उनका हाथ ढीला पड़ गया, கரங்களை தூக்கி நிறுத்தி கொண்டிருக்க முடியவில்லை. उनको बहुत देर तक हाथ उठाए नहीं रख पाए. ஆரோன் பார்க்கிறார். आरोन ने देखा, ஊர் பார்க்கிறார். हूर ने देखा, ரெண்டு பேரும் பார்க்கிறார்கள். दोनों ने देखा. மோசே தளர்ந்து போனார். मूसा बहुत ढीले पड़ गए. கையை தூக்கி நிற்க முடியவில்லை. अपना हाथ को उठाकर नहीं रख पा रहे हैं. அதனால ஒரு பெரிய கல்லை எடுத்து கொண்டு வந்தார்கள். इसलिए उन्होंने एक बड़ा पत्थर ले आए. அந்த கல்லின் மேல் மோசே உட்கார வைத்தார்கள். उसके पर मूसा को वहां पर बिठाकर மோசேயின் ரெண்டு கரங்களையும் தூக்கி मूसा के दोनों हाथ को उठाकर ஒரு கரத்தை ஆரோன் ஒரு கரத்தை ஊரும் தூக்கி பிடித்தார்கள். एक हाथ को हारून और एक हाथ को हूर ने ऐसे ही संभाल कर रखा. மோசேயின் கரங்கள் உயர்த்தப்படும் போது மாத்திரமே விசுவாசிகளுக்கு வெற்றி. जब तक मूसा का हाथ उठाया जाता है तब भी विश्वासियों को जय मिलेगा. மோசேயின் கரங்கள் தளர்ந்து போகும்போது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வி அடைகிறார்கள். जब मूसा का हाथ ढीला पड़ जाता है तो इस्राएली प्रजा हार देखता है. இந்த ரகசியத்தை அறிந்த ஆரோன் ஊரும் ये रहस्य को जाना हुआ हारून और हूर மோசேயின் கரங்களை தூக்கி பிடிக்கிறார்கள். मूसा के हाथ को उठाकर संभाले रहे. தேவனுடைய பிள்ளைகள் ஊழியருடைய கரங்கள் தளர்ந்து போகும்போது परमेश्वर के बच्चे जब सेवकों का हाथ ढीला पड़ता है, ஊழியருடைய மனம் தளர்ந்து போகும்போது जब सेवकों का मन ढीला पड़ता है, ஊழியருடைய கரத்தை தூக்கி பிடிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். प्रभु के बच्चे सेवकों के कंधे दिलाने वाले विश्वासी बने. ஊழியர்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். सेवकों के दिल में तसल्ली पहुंचाने वाले प्रजा बने. இந்த ஆரோனுடைய
ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. ये हारून की फलने लगी, ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. हारून की झड़ी फलने लगी। வேதத்தில் வாசிக்கிறோம் ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. हारून का छड़ी फलने लगा। மோசேக்கு அடுத்து இந்த ஆரோன் வந்து ஆசாரிய பட்டத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டார். मूसा के बाद अगले पद में याजक के रूप में हारून को प्रतिष्ठा की गई। 12 கோத்திரங்கள் இருக்கு. 12 கோத்திரங்களுக்கு 12 கற்களை எடுத்து ஒரு மார்பதக்கத்தை செய்திருக்கார். 12 गोत्र है, 12 गोत्र के हिसाब से 12 पत्रों को लेकर उन्हें एक மார்பதக்கம் அது ஆண்டவர் செய்ய சொன்னது. परमेश्वर ने उसे कहने के लिए कहा। அந்த 12 கோத்திரத்தை தூக்கி சுமக்கறான். 12 गोत्र को भी उठाकर फिरे। அந்த 12 கோத்திரத்தை தூக்கி சுமப்பதற்கு அடையாளமாகத்தான் 12 गोत्र को उठा के फिरने के चिन्ह से அந்த 12 கற்கள் பதிக்கப்பட்ட மார்பதக்கத்தை அணிந்திருக்கிறார். और 12 गोत्र के हिसाब से उन्होंने एक वस्त्र पहना था। இந்த மார்பதக்கத்தை அணிந்து जब उन्होंने वस्त्र पहन कर रखा था 12 கோத்திரத்தை தூக்கி சுமக்கிற ஆரோனுடைய கோல் துளிர்க்கிறது. 12 गोत्र को उठाने वाले हारून की छड़ी में कलियां फूट निकली। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க பண்ண வேண்டுமானால் परमेश्वर के बच्चे तेरे जीवन में अगर कलियां फूट निकलना है, மற்றவர்களை தூக்கி சுமக்கிற அனுபவம் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். दूसरों को संभालने वाला अनुभव तुम्हारे भीतर पाया जाना है। 12 கோத்திரத்தை ஒன்று போல நினைக்கிறார். 12 गोत्र को उसने एक समान समझा। 12 கோத்திரத்தை தன் இருதயத்தில் வைத்து சுமக்கிறார். 12 गोत्र को भी अपने हृदय में लेके घूम रहा था। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் ஆக்கி வைத்திருக்கிறார். परमेश्वर ने हमें याजक और प्रधान बनाकर रखा है। 12 கோத்திரங்களையும் சுமந்த ஆசாரியனை போல याजक के समान जो 12 गोत्र को उठाकर घुमा, தேவனுடைய பிள்ளைகள் நாமும் மற்றவர்களை சுமக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். हम भी दूसरों को उठाने वाले बनना है। நாமும் ஊழியருடைய கரங்களை தூக்கி பிடிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். हम भी सेवकों के कंधों को उठाने वाले बनना है। மற்றவர்களை போல மற்றவர்களுக்காக பரிதபிக்கிற இருதயம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். दूसरों के लिए विनती करने वाले प्रजा बनना है। தேவனுடைய பிள்ளைகள் प्रभु के बच्चे, இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே மனிதனாய் வெளிப்பட்டார். यीशु मसीह संसार में हमारे लिए मनुष्य का अवतार लेकर आए। இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவ அப்பமாய் வெளிப்பட்டார். हमारे लिए परमेश्वर जीवन का रोटी बने। நாமும் ஒரு அப்பமாய் இருக்க வேண்டும். हम भी एक रोटी बनना है। எசேக்கியா ஒரு ராஜாவாய் இருந்தார். एसेकिया जब राजा थे, அந்த எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டார். एसेकिया राजा बीमार होने पर அவன் வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருந்தார். वो जब बीमार होकर मृत्यु की अवस्था में थे, இந்த மரண தருவாயில் இருக்கும்போது जब मृत्यु की अवस्था में पड़े थे, ஏசாயா தீர்க்கதரிசியிடத்திலே ஆண்டவர் பேசினார். यशायाह भविष्यद्वक्ता से प्रभु ने बात किया, நீ எசேக்கியா ராஜாவை சந்திக்க போ. तू एसेकिया से मिल, எசேக்கியாவை பார்த்து சொல்லி एसेकिया से कह, உன் வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி तू अपने घर के सारे कामों को निपटा ले, நீ மரித்து போவாய். क्योंकि तू मर जाएगा। இந்த வார்த்தை போய் ஏசாயா சொல்லுகிறார். ये शब्द को यशायाह ने कहा। ஏசாயா சொன்னபோது जिस प्रकार यशायाह ने कहा, எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி एसेकिया तुरंत दीवार के और मुड़कर கண்ணீர் விட்டு அழுகிறான். और रो रो कर प्रार्थना करने लगा, கர்த்தாவே, हे यहोवा, நான் உமக்கு முன்பாக मैं तुम्हारे सामने எவ்வளவு உண்மையும் உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளு. खरे मन और सच्चाई के साथ चला, ये आप जानते हो। உமக்கு முன்பாக, आपके सामने, மனுஷனுக்கு முன்பாக அல்ல, कोई मनुष्य के सामने ही, கர்த்தருக்கு முன்பாக, बल्कि यहोवा के सामने கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் இருக்க வேண்டும். मैं कितना सच्चाई से रहना है। அவன் அழுகிறான். रोया। வேதத்தை வாசிக்கிறோம். यहाँ पर हम पढ़ते हैं, கர்த்தர் எசேக்கியாவின் கண்ணீரை கண்டார். यहोवा ने एसेकिया के आंसुओं को देखा। கண்ணீரை கண்டவர் आंसुओं को देखा हुआ परमेश्वर ஏசாயாவிடத்தில் திரும்பவும் பேசுகிறார். फिर यशायाह से बात किया, நீ திரும்ப போ. फिर जा, எசேக்கியாவிடத்தில் சொல்லி एसेकिया से कह, உன் கண்ணீரை கண்டேன், तू तेरे आंसुओं को देखा, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், तेरे प्रार्थना को सुनी, உன் ஆயுசு நாட்களோட 15 வருஷத்தை உனக்கு கூட்டி தருவேன். मैं तेरी आयु 15 वर्ष और बढ़ा दूंगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பிள்ளைகள் प्रभु के बच्चे, கர்த்தருக்கு முன்பாக மன உத்தமமாய் நடக்கும்போது यदि हम प्रभु के सामने सच्चाई और खरेपन से चलेंगे, கர்த்தர் ஆயுசு நாளை கூட்டி தருகிறார். प्रभु हमारे आयु के दिन को बढ़ा कर देता है। அவனுக்கு ஒரு பிளவை வியாதி இருந்தது. उसके अंदर एक बीमारी थी। அந்த பிளவை வியாதினால் மரிக்கும் தருவாயில இருந்தார். वो बीमारी के कारण वो मरने की अवस्था में था। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, அத்திப்பழத்திலே அடைய செய்து उन्होंने अंजीर के एक टिकिया
टिकिया बनाकर அந்த அத்திப்பழத்தை அடையை எடுத்துக்கொண்டு எசேக்கியா ராஜாவுக்கு 10 போட்டார்கள். और उस अंजीर के टिक्कियों को बनाकर उसके फोड़े पर बांध दिया. அந்த அத்திப்பழத்தினால் செய்யப்பட்ட அடையினால எசேக்கியா ராஜாவுக்கு 10 போட்டபோது जब उसके फोड़े पर अंजीर के पेड़ के टिक्कियां को बनाकर लगाया गया था, எசேக்கியா ராஜா தன் வியாதியிலிருந்து விடுதலையாகி அவன் சுகம் பெற்றார். तब वो उस बीमारी से चंगाई होकर वो स्वस्थ हो गया. தேவனுடைய பிள்ளைகள் நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? प्रभु के बच्चे आज के दिन हम कैसे हैं? அத்திப்பழ அடை மற்றவர்களுக்கு வியாதியை நீக்குகிறது. अंजीर के पेड़ के फल दूसरों के गांवों को भरता है. அத்திமரம் துளிர்க்கும். अंजीर का पेड़ खिलेगा. மற்றவருடைய காயத்தை ஆற்றுகிற அத்திமரம் துளிர்க்கும். दूसरों के गांवों को बांधने वाला अंजीर का पेड़ खिलेगा. இயேசு நமக்காக அப்பமாய் வந்தார். उसी प्रकार यीशु मसीह हमारे लिए एक टिकिया बन के आए. அடை என்று சொல்லும்போது அப்பம் என்று சொல்லல. टिकिया भी बोल सकते हैं, रोटी भी कह सकते हैं. ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். मैं ही जीवन का रोटी हूँ यीशु कहते हैं. இயேசு தம்முடைய சரீரத்தை ஜீவ அப்பமாக சொன்னார். यीशु ने अपना शरीर को एक रोटी से तुलना किया. அந்த சரீரமாயே அவருடைய சரீரத்தை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது जब उन्होंने अपना शरीर को क्रूस की मृत्यु के लिए सौंप दिए, அவர் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டார். उन्हें टूटवाया गया, उन्हें चूर किया गया. அநேக தானியங்கள் ஒன்று சேர்ந்து சக்கில போட்டு மாவாக்கி வெளியே வந்து அப்பமாய் சுடப்படுகிறது. जब कभी सही धान्य मिलकर गेहूं बनकर आते और रोटी बनाई जाती है, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நொறுக்கப்பட்டு उसी प्रकार उस आटे के समान उनका शरीर टुकराया गया. அவர் நமக்கு ஜீவ அப்பமானார். वो तोड़कर एक रोटी बने. அந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிற ஒவ்வொருவரும் जो कोई उस रोटी को खाता है, அவன் நித்திய ஜீவனுக்கு பங்காளியாய் वो மாறுகிறார். अनंत जीवन का भागीदार बन जाता है. அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாக்கை துளிர்க்க வேண்டுமானால் परमेश्वर के बच्चे तेरे जीवन में नयापन होना है तो நீங்கள் சத்தியத்தை உறுதியாய் பிடித்திருக்க வேண்டும். तो सत्य में बने रही है. ஆரம்பத்தில் கற்றுக்கொண்ட சத்தியத்தை நீங்கள் உறுதியாய் பிடித்திருக்க வேண்டும். प्रारंभ में सीखे हुए सत्य में बने रही है. உங்கள் இடுப்பிலே சத்தியம் என்கிற கச்சை கட்டப்பட்டு இருக்க வேண்டும். आपके कमर में कटी बंद सत्य नाम का कसर से कसर लो. தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் மூலமாய் மற்றவருடைய காயமாற்றப்பட வேண்டும். आपके द्वारा दूसरों को गांवों को बांध लेना है. தேவனுடைய பிள்ளைகள் ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். प्राणों को कमाने वाले बनना है. ஊழியருடைய கரங்களை நீங்கள் தூக்கி பிடிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். सेवकों के हाथ को संभाले रहना है. இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்குள்ளே இருக்குமே ये ஆனால் सारा गुण यदि आपके अंदर पाया जाएगा, இன்றைக்கு வறண்டு போன உங்கள் வாழ்க்கை வசந்தமாய் மாறு. आज सूखा हुआ इस जीवन को प्रभु हरा हरा लहराएगा. வறண்டு போன உங்கள் வாழ்க்கையில் ஒரு துளிர்வு உண்டாகும். सूखा हुआ इस जीवन में ग्रीष्म काल की आरंभ होगी. கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். परमेश्वर अपना शब्द भेज रहा है. தேவனுடைய பிள்ளை நீ எங்க இருந்தாலும் प्रभु के बच्चे तू कहां पर भी हो, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. प्रभु का शब्द तेरे और आ रहा है. ஆண்டவர் சொன்னார், प्रभु कह रहा है, என் வார்த்தை ஒன்று வெறுமையாய் திரும்பாது. मेरा शब्द कुछ भी पलट कर नहीं आएगा, அது நான் செய்ய நினைத்த காரியம் ஆகும்படி வாய்க்கு. क्योंकि मैं जो करना चाहता हूं वो पूरा कर आएगा. மாறிய உறைந்த பனியும் जैसा ओस बरसाया जाता है, வானத்திலிருந்து புறப்பட்டு जिस आकाश से निकलकर பூமியை நனைத்து जिस प्रकार पृथ्वी को भिगाकर பயிர் வகைகளை முளைப்பிக்கிற வண்ணமாய் सारे धान्यों को जैसा उगाता है, என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் मेरे मुंह से निकलने वाला हर एक शब्द அப்படியே செய்யும் என்று சொன்னார். उसी प्रकार पूरा होगा. தேவனுடைய பிள்ளை கர்த்தர் வாழ்க்கை விருத்தி அடைய பண்ணுவார். प्रभु के बच्चे तेरे जीवन को प्रभु हरा भरा करेगा. உன் வாழ்க்கை துளிரு. तेरे जीवन में प्रतिबंध होगी. உன் வாழ்க்கை வசந்தமாய் மாறு. तेरे जीवन में ग्रीष्म काल की आरंभ होगी. தளர்ந்து போகாதீருங்கள். निराश मत हो. தளர்ந்து போகாதீருங்கள். निराश मत हो. சத்தியத்திலே உறுதியாய் நில்லுங்கள். सत्य में बने रहो. மற்றவருடைய காயத்தை ஆற்றுங்கள். दूसरों के गांवों को बांधो. ஆத்தும பாரத்தோடு தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்கள். प्राण की बोझ के साथ सेवकाई करो. ஊழியக்காரர்கள் தளர்ந்து போகும்போது ஊழியக்காரருடைய கரங்களை நீங்கள் தூக்கி பிடியுங்கள். जब सेवक लोग ढीले पड़ जाते हैं उनके हाथों को संभाल कर रखो. ஊழியர்களும் உங்களை போன்ற மனுஷர்கள் என்பதை அறிந்து एक बात समझ लीजिए, सेवक लोग भी एक मनुष्य है. மாம்சீகத்தில் அவர்கள் தவித்து போகும்போது जब शारीरिक तौर से वे निराश हो जाते हैं, மாம்சீகத்திலே தளர்ந்து போகும்போது शारीरिक तौर से जब वे ढीले पड़ जाते हैं, தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்காதீர்கள். तब दूसरों को दोषी मत ठहराओ. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். बल्कि प्रभु आपको देख रहा है. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். प्रभु आपको देख रहा है. அத்திமரம் துளிர்க்கு. अंजीर का पेड़ फलेगा. அத்திமரம் துளிர்க்கு. अंजीर का पेड़ फूलेगा. தேவனுடைய பிள்ளைகள் அத்திமரத்தின் சுபாவம் நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை துளிர பண்ணுவார். अंजीर का पेड़ का गुण अगर आपके अंदर हो तो आपके जीवन में प्रगति होगी. எல்லாரும் ஜெப நிலையில हम सब காணப்படுவார். प्रार्थना के बीच में खड़े रहेंगे. எல்லாரும் ஜெப நிலையில हम सब காணப்படுவார். प्रार्थना में आएंगे.
करेंगे। ஆதாம் ஏவாள் அத்திமரத்தின் இலைகளினால் தங்களுக்கு கச்சையை கட்டி கொண்டார்கள். जिस प्रकार आदम और हवा अंजीर के पेड़ से अपना कटिबंध तैयार कर लिया। அத்திமரத்தின் இலை கச்சை உண்டு பண்ணுவதற்கு தகுதியா இருந்தது. अंजीर का पेड़ कटिबंध तैयार करने के लिए योग्य था, உதவியா இருந்தது, तैयार था। ஆனால் அந்த அத்திமரத்தின் இலையின் கச்சை நிரந்தரமானதல்ல. लेकिन वो कटिबंध निरंतर नहीं है। தேவனுடைய பிள்ளை நீ தேவனுடைய வசனத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். परमेश्वर के बच्चे सत्य नाम के वचन को तुम पकड़े रहो। சத்தியத்தை நீ கச்சையாய் கட்டிக்கொள்ள வேண்டும். सत्य नाम के इस कटिबंध को पकड़े रहो। அத்திமரத்தின் பழம் ஒரு மனுஷனுடைய வியாதியை குணமாக்கினது. अंजीर के पेड़ का फल एक मनुष्य के घाव को सुखाता है। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன்னை நற்கனி கொடுக்கிற ஒரு மரமாய் வைத்திருக்கிறார். परमेश्वर के बच्चे तुझे प्रभु फलवंत जीवन रखा है। அத்திமரத்தின் கனி எப்படி ஒரு எசேக்கியா ராஜாவின் வியாதியை நீக்கினதோ, जिस प्रकार अंजीर के फलों ने एजेकिया की बीमारी को दूर किया, அதுபோல உன் வாழ்க்கையின் நற்கனி மற்றவருடைய வியாதியை குணமாக்குகிறதாய் காயத்தை குணமாக்குகிறதாய் இருக்க வேண்டும். उसी प्रकार तेरे जीवन के फलों के जरिए कई लोगों के घावों को सुखाना है। அத்திமரத்தின் கீழ் இருந்த நாத்தான்வேலை இயேசு கண்டார். जिस प्रकार अंजीर के पेड़ के नीचे पाए हुए नतनिएल को यीशु ने देख लिया था, அவனுடைய அந்தரங்க ஜீவியத்தை இயேசு கண்டார். उसके आंतरिक जीवन को यीशु ने देख लिया था। அவன் ரட்சிக்கப்பட்டார். वो उद्धार पाया, அவன் சுவிசேஷ வேலை செய்ய वो ஆரம்பித்தார். सुसमाचार का सेवा करने लगा। அத்திமரத்தின் கீழ் இருந்த நாத்தான்வேல் ரட்சிக்கப்பட்டார். अंजीर के पेड़ तले बैठा हुआ नतनिएल उद्धार पाया। தேவனுடைய பிள்ளை அத்திமரத்தின் கீழ் ஒரு பெரிய ஆத்தும ரட்சிப்பு நடக்கிறது. अंजीर के पेड़ के तले एक बड़ा प्राण का उद्धार हो रहा है। அத்திமரத்தின் கீழே ஒரு ஆத்துமாதாயம் நடக்கிறது. एक बड़ा प्राण की कटनी हो रही है। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளை நீ ஆத்துமாதாயம் பண்ணுவாயானா, प्रभु के बच्चे यदि तू आज प्राण को कमा रहा हो, கர்த்தருக்கு ஊழியம் செய்வாயானா, यदि तू प्रभु की सेवा करता हो, மனுஷனுக்கு அல்ல கர்த்தருக்கு, कोई मनुष्य की नहीं प्रभु की, வந்து பார். चल कर दे। அதிகம் நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ज्यादा कुछ मत बोल, படிப்பு அவசியம் இல்லை, पढ़ाई की जरूरत नहीं। தேவனுடைய கரை உன்னோடு இருந்தால் போது, यदि यहोवा की शक्ति तुझ पर हो काफी है, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு இருந்தால் போது, पवित्र आत्मा तुझ पर हो काफी है। வந்து பார். आकर दे। இந்த ஒரு வார்த்தை ஆத்துமாவை ஆதாயப்படுத்து. तेरा एक शब्द उस प्राण को प्रभु के अंदर ले आएगा। அத்திமரம் துளிர்க்கிறது, अंजीर का पेड़ फलता है, அத்திமரம் துளிர்க்கிறது, अंजीर का पेड़ खिलता है। 12 கோத்திரங்களை தன் நெஞ்சில வைத்து சுமந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. 12 गोत्र को भी अपने छाती पे लेकर फिरा हुआ हारून का फल खिला। மோசேயின் கரங்கள் தளர்ந்து போகும்போது தூக்கி பிடித்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. जब मूसा का हाथ ढीला पड़ गया, उसके हाथों को संभाल कर रखा हारून का फल खिला। தேவனுடைய பிள்ளைகள் ஊழியருடைய கரங்களை தாங்கி பிடியுங்கள். परमेश्वर के बच्चे सेवकों के हाथ को उठाकर संभालो। ஊழியருடைய மன உளைச்சல் படும்போது அவர்களுக்கு ஆறுதலாய் இருங்க. जब सेवकों का हृदय में खेदित होता है, उनके लिए तसल्लीदार बनो। இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கை துளிர பண்ணுவார். आज आपके जीवन में प्रभु एक प्रगति लाएगा। இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கை துளிர பண்ணுவார். आज तेरे जीवन में प्रभु एक ग्रीष्म काल आरंभ करेगा। எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். सब प्रभु की ओर देखेंगे, எல்லாரும் கர்த்தரை நோக்கி सब பார்ப்போம். प्रभु की ओर देखेंगे। பரிசுத்த ஆவியானவர் ஏதாவது உணர்த்தி தருவாரானா, यदि पवित्र आत्मा आज के दिन आपसे बातें कर रहा है, தேவனுடைய பிள்ளைகள் விட்டு விட வேண்டிய காரியங்களை விட்டு விடுங்க. जो बात को प्रभु छोड़ना चाहते हैं उस बात को छोड़ दे। ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. जिसे अपनाना चाहते हो उसे अपना लो। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष करेगा। கர்த்தர் உங்களை प्रभु ஆசீர்வதிப்பார். आपको आशीष करेगा। ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். प्रार्थना करेंगे, सब ஹalleluya प्रार्थना करेंगे। glory ஹalleluya. இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் நல்லவர். परमेश्वर ஹalleluya भला है, ஹalleluya. परमेश्वर भला है। हालेलुया। धन्यवाद 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 धन्यवाद। யாக்கோபே நீ வேரூன்றி வா, யாக்கோபே நீ வேரூன்றி வா, பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். யாக்கோபே நீ வேரூன்றி வா, யாக்கோபே நீ வேரூன்றி வா, பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய்.
Jesus. ஹalleluya ஹalleluya Amen. கர்த்தர் நல்லவர் हमारा परमेश्वर भला है, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மாறாது हमारा परमेश्वर का वायदा कभी नहीं बदलता, அவருடைய வார்த்தை மாறாது उनका शब्द नहीं बदलता। தாவீது சொன்னார் दाऊद कहता है, நீதிமான் धर्मी துளிர்த்து தழைப்பான் वो नए पत्ते से लहलाएगा, நீதிமான் துளிரை போல தழைப்பார் धर्मी का जीवन पत्तों से लहलाएगा। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கை துளிர பண்ணுவார் आज भी आपके जीवन में एक नए पत्ते होंगे। வாழ்க்கை வறண்டு போய் இருக்கிறது என்று நீங்கள் வருத்தப்படாதீர்கள் निराश न हो कि आपका जीवन एक सूखा भूमि है, வாழ்க்கை வறட்சியாய் இருக்கிறது என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள் चिंता न करें कि आपका जीवन में सूखेपन है। உங்களுக்கு என்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் आपके जीवन में क्या आवश्यकता है परमपिता जानते हैं। தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் आपकी जरूरतों को जाना हुआ प्रभु சரியான நேரத்துல नियुक्त समय पर, சரியான சமயத்துல नियुक्त समय पर பரத்திலிருந்து स्वर्ग से, பரலோகத்திலிருந்து स्वर्ग से சகல நன்மைகளையும் सारा भलाई சம்பூர்ணமாய் உங்களுக்கு கட்டளையிட்டு தருவார் संपूर्ण रीति से तेरे जीवन में होगा। அப்படினால் தேவனுடைய பிள்ளைகள் கவலைப்படாதீர்கள் इसलिए प्रभु के बच्चे निराश न हो। கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை விருத்தியடை பண்ணுவார் परमेश्वर तेरे जीवन में प्रगति लाएगा, துளிர பண்ணுவார் उसे खिलाएगा। உங்கள் வாழ்க்கையில் ஒரு வசந்த காலத்தை நீங்கள் காண்பீர்கள் तेरे जीवन में ग्रीष्म काल की आरंभ होगी। கர்த்தர் அப்படியே செய்ய போதுமானவராய் இருக்கிறபடியால் प्रभु वैसे ही पूरा करने वाला है, इसलिए தேவனுடைய பிள்ளைகளிடம் எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம் प्रभु को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் वचन को सुनने वाले प्यारे बच्चे आप कोई भी हो, இந்த நாட்களிலே आज के दिन கர்த்தருடைய வாழ்க்கைக்கு எல்லா வறுமைகள் வறட்சிகள் பொருளாதார நெருக்கடிகள் கடன் பாரங்கள் பண பற்றாக்குறைகள் எல்லாவற்றையும் மாற்றி तेरे जीवन के सारे आमदनी कमी को, गरीबी को, सारे बोझों को प्रभु दूर कर कर வாழ்க்கையில் ஒரு விருத்தியையும் तेरे जीवन में एक प्रगति, ஒரு துளிர்வு एक खिलापन, ஒரு வசந்த காலத்தை கட்டளிட एक முடியும் ग्रीष्म काल को आरंभ करने के लिए எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்போம் प्रभु को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்போம் परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம் पुत्र यीशु मसीह को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 பரிசுத்த धन्यवाद। ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம் आत्मा को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம் अच्छा परमेश्वर आपको स्तुति हो। கர்த்தர் தந்த கால வேலைக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் आपने दिए हुए सुंदर सुबह के समय के लिए धन्यवाद। நீதிமான் துளிரை போல தழைப்பான் என்று சொன்னி जिस प्रकार आपने कहा कि धर्मी जन नए पत्तों से लहलाएंगे, இந்த கால வேளையில इस सुबह के समय உம்முடைய பிள்ளைகள் யார் யார் எங்க இருந்தாலும் आपके बच्चे जहां पर भी हो, நீ தேவனுடைய பிள்ளைகள் துளிர்க்க வேண்டும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பது உம்முடைய விருப்பம் आप यही चाहते हैं कि आपके बच्चे आशीषित हो और आपके बच्चे प्रगति में हो। ஆனபடினால வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் इसलिए इस सुबह के समय वचन को सुनने वाले आपके प्रजा जो कोई भी हो, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை துளிர்க்க उन பண்ணுகிறாங்க बच्चों के जीवन में एक आशीर्वाद होने पाए, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வசந்த காலத்தை बच्चों கட்டளையிடுகிறாங்க के जीवन में एक ग्रीष्म काल के आरंभ हो जाए। பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில வர வர விருத்தி அடையட்டும் वो बच्चे अपने जीवन में दिन भर दिन प्रगति होते जाए, மேன்மையடைய அனுகிரக செய்யும் उन्नति होने दो प्रभु। அதற்குரிய சகல தகுதிகளையும் இந்த பிள்ளைகள் கட்டளையிட்டு उसकी கொடுக்கிறார்கள் सारे जरूरतों को प्रभु आपके बच्चों के जीवन में पूरा करके அதற்கு दीजिए। தகுதியுள்ள பாத்திரமாய் ஒவ்வொரு மாற்றுகிறார்கள் आप हर एक बच्चे को उसके योग्य बना இந்த நல்ல दीजिए। நாமத்தை மகிமைப்படுத்தும் आपके अच्छे नाम की महिमा होने दो। எங்களை தாழ்த்தியுடைய கரங்களில் अपने அர்ப்பணிக்கிறோம் आप को नम्र कर समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே उद्धार करता यीशु के नाम से मांगते प्यारे पिता, ஆமென் आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आज और सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக हमारे सबके संग बने रहे। ஆமென் आमीन। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக प्रभु आप सभी को आशीष करें। ஆமென்